அன்னை தமிழுக்கும் அறிவார்ந்த அவைக்கும் முதற்கண் என் வணக்கம். உலகில் உள்ள தமிழர்களுக்கு தமிழையும் அதனுடைய தொன்மையையும் இணைய வழியாக கொண்டு செல்வதே எங்களுடைய தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் முதன்மையாக நோக்கமாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழர்களின் பண்பாட்டையும் அவர்களுடைய அடையாளங்களையும் வெளிக்கொணரும் விதமாக நாங்கள் மாதந்தோறும் தகவல் ஆற்றுப்படை என்கின்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்வினை நடத்தி வருகின்றோம். அதனுடைய அடிப்படையிலேயே இன்று 13ஆம் நிகழ்வாக இந்த சொற்பொழிவு நடைபெற உள்ளது. இந்த 13ஆம் சொற்பொழிவில் நம்முடைய உரையாற்ற வருகை புரிந்துள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஐயா அவர்களை வரவேற்று உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் தமிழ் இணைய கல்விக் கழகம் பெருமிதம் கொள்கின்றது. திரு கி அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக தொல்லியல் துறையில் ஆய்வு மேற்கொண்டு வருபவர். இவர் 1996ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவராக இருந்தபோதே இவரின் ஆய்வு பணி திருவேற்காடு அகழ்வாய்வில் இருந்து தொடங்கிவிட்டது. அதனால் ஏற்பட்ட ஆர்வத்தால் இத்துறையில் ஆழ்ந்து ஈடுபட தொடங்கினார். 1998ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள பேக்கல் கோட்டையில் நடந்த அகழ்வாய்வில் ஈடுபட்டார். இவரின் முக்கிய பணிகளாக இவற்றை குறிப்பிடலாம். ராக்கிஹடியில் நடந்த ஹரப்பா நாகரிகத்தை வெளிப்படுத்தும் அகழ்வாய்வு, உத்தரப்பிரதேசத்தில் சரஸ்வதி என்னும் புத்த தலத்தில் மேற்கொண்ட அகழ்வாய்வு, இவற்றை இவருடைய சிறந்த அகழ்வாய்வு பணிகளாக குறிப்பிடலாம். இதன் பிறகு இவர் பல்வேறு அருங்காட்சியகங்களிலும் பல்வேறு பொறுப்புகளில் பணி வகித்துள்ளார். குறிப்பாக கொண்டாப்பூர் அருங்காட்சியகம், நாகார்ஜுனா கொண்டா அருங்காட்சியகம், கோவா அருங்காட்சியகம் போன்ற அருங்காட்சியகங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார். 2013ஆம் ஆண்டு அருங்காட்சியகத்திலிருந்து மீண்டும் அகழ்வாய்வு துறையில் பணியாற்ற தொடங்கினார். 2013-14ஆம் ஆண்டு வைகை நாகரிகத்தை ஆய்வதற்காக வைகை ஆற்றங்கரையின் தொடக்கம் முதல் இறுதி வரையில் உள்ள பகுதிகளில் மேற்பரப்பு கள ஆய்வினை மேற்கொண்டார். இச்சமயத்தில்தான் தமிழரின் பண்பாட்டு நாகரிகத்தினையும் கட்டிடக்கலையின் சிறப்பையும் எடுத்து இயம்பும் களமாக அறியப்படும் கீழடி என்னும் தொன்மை மிக்க நகரத்தை கண்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக கீழடியில் 2014-15ஆம் ஆண்டில் முதுநிலை ஆய்வுகளை மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தொல்லியல் சின்னங்களை மீட்டெடுத்தார். தற்சமயம் அதனுடைய முழுமையை கண்டறிய 2ஆம் கட்ட அகழ்வாய்வினை மேற்கொண்டு வருகிறார். ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே கீழடி அகழ்வாய்வு பணிகள் குறித்து உரையாற்ற வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று எங்கள் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழ் இணைய கல்விக் கழகம் நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் என்னை வற்புறுத்தி இந்த லெக்சர் உரையாடல் நீங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். விருப்பப்படி அதை தவிர்க்க முடியாமல் நானும் எங்களுடைய கடுமையான வேலைகளில் சிறிது நேரத்தை ஒதுக்கிவிட்டு இங்கே உங்களுடன் எங்களுடைய கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு உரையாட வந்துள்ளேன். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஒரு பழமையான நிறுவனம். அனைவருக்கும் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 1861ஆம் ஆண்டில் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் பல பிரிவுகள் உள்ளன. அதில் மிக முக்கியமான பிரிவு அகழாய்வு பிரிவுன்னு சொல்லலாம். அதே போல கல்வெட்டு பிரிவு என்ற ஒரு பிரிவு உண்டு. அதை தவிர கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. கட்டிடங்கள், பழமையான நினைவு சின்னங்களை பராமரிக்கின்ற பிரிவு. இதே போல் தொல் இயலை பற்றி ஆராய்கின்ற ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரான்ச். மேலும் கெமிக்கல் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. வேதியியல் சம்பந்தப்பட்ட அறிவியல் பூர்வமான பராமரிப்பு முறைகளை செய்ய போன்ற பல பிரிவுகள், இந்த மாதிரி பிரிவுகள் உள்ளன. இந்த பிரிவில் மிக
முக்கியமான பிரிவாக கருதப்படுவது தொல்லியல் அகழாய்வு பிரிவு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 தொல்லியல் அகழாய்வு பிரிவுகள் உள்ளன. இப்போ ரீசெண்டாக சொல்ல போனால் 2001 தான் சதர்ன் ரீஜனுக்குன்னு ஒரு தொல்லியல் அகழாய்வு பிரிவு வந்து உருவாக்கப்பட்டது. இதற்கு முன் உருவாக்கப்பட்ட 5 தொல்லியல் அகழாய்வு பிரிவுகளும் வட இந்தியாவிலே அமைக்கப்பட்ட பிரிவுகள். ஒரு நர்மதைக்கோ கோதாவரிக்கோ கீழே எந்த ஒரு பிரிவும் அமைக்கப்படவில்லை. இந்த ஒரு வாய்ப்பு வந்து 2001 கிடைத்தது. தென்னிந்தியாவிற்கு ஒரு தொல்லியல் அகழாய்வு பிரிவு அமைய வேண்டும் என்று. அந்த அகழாய்வு பிரிவில் வந்து சேர்ந்தவுடன் தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, இந்த அகழாய்வு செய்ய வேண்டும் என்று. இதற்கு முன் இருந்தவர்களும் சிறிதளவு அகழாய்வு மேற்கொண்டனர். எனக்கு முன்னால் பணி செய்த மகாதேவ என்பவர், அவர் கர்நாடக மாநிலத்தில் குருகோடு என்ற இடத்தில் அகழாய்வை மேற்கொண்டார். 2வது அகழாய்வாக இந்த கீழடி அகழாய்வு கருதப்படுகிறது. இந்த 2 அகழாய்வுகள் தான் இந்த பிரிவினால் இதுவரை நடத்தப்பட்டுள்ளன. இதே போல நார்த்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 எஸ்கவேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே பிரான்ச்சஸ் எல்லாம் அங்கெல்லாம் நிறைய இருக்கு. டெல்லியில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு, பரோடாவில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு, நாக்பூரில் ஒரு பிரான்ச்சஸ், புவனேஸ்வர், பட்னான்னு ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வட இந்தியாவில் அனைத்து பகுதியிலும் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க தொல்லியல் ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஆர்வமாக செயல்பட்டு அவர்கள் வந்து அந்த பணிகளை அங்கேயே செய்து கொண்டார்கள். நம்முடைய மக்கள் ஏன் இந்த ஆர்வம் குறைவு என்று தெரியவில்லை. நமக்கு இந்த தொல்லியல் ஆர்வம் இல்லையோ, வரலாற்றில் ஆர்வம் இல்லையோ தெரியல. இந்த பக்கம் இந்த பிரான்ச்சும் வரணும்னு ஆசையும் படல. அப்ப இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 1965 தான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் எஸ்கவேஷன் நடந்திருக்கு. அதான் காவிரி பூங்கொண்டம் அகழாய்வு. அதுக்கப்புறமும் ஒரு விரிவான அகழாய்வு தமிழ்நாட்டில் வந்து இதுவரை நடந்ததா எந்த ரெக்கார்டும் இல்லை. 2002-5 வந்து ஆதிச்சநல்லூர் அகழாய்வு நடந்ததே ஒரு பெரிய அகழாய்வு. அதற்கு முன்னால் எந்த அகழாய்வும் ஒரு பெரிய அளவு அகழாய்வு இதுவரை நடைபெறவில்லை. அதான் உண்மையா சொல்லணும். தமிழ்நாடு தொல்லியல் துறையா இருந்தாலும் கூட ஒரு பெரிய அகழாய்வு இதுவரை நடத்தவில்லை. அவர்களும் ஒரு சிறிய அளவிலே அகழாய்வுகளை மேற்கொண்டதை தவிர ஒரு பெரிய விரிவான அகழாய்வு மேற்கொள்ளவில்லை. அந்த ஒரு பணியை நிறைவேற்றுக்காக தான் ஏதோ சண்டை போட்டு 2001 வந்து சதர்ன் ரீஜன் ஒரு பிரான்ச்சை உருவாக்குனாங்க. இங்க சவுத்துக்குன்னு ஒரு பிரான்ச் வேணும், சவுத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல வந்து அவங்க ஆந்திரா பிரதேசம் எடுத்துக்கொண்டாலும் கர்நாடகா எடுத்துக்கொண்டாலும் பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்தது. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஸ்டேட் ஆர்கியாலஜியே ஒரு 20-25 எஸ்கவேஷன்ஸ் வந்து ஆராய்வு பண்ணியிருக்காங்க. கர்நாடகாலையும் ஆந்திராலையும் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் மட்டும் மிக குறைவான அளவு தொல்லியல் அகழாய்வுகள் நடைபெற்றுள்ளன. இதை போக்குவதற்காகத்தான் நாங்கள் என்ன பண்ண ஒரு மெயின் ஒரு எய்ம் எடுத்தோம். ஒரு விரிவான ஒரு அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு அகழாய்வு மேற்கொள்ளவில்லை. ஏன்னா இது சிஸ்டமேட்டிக் ஏன் சொல்றேன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம், சர்வே வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா ஒரு சைட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அகழாய்வு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேர் பண்ணது. யாருமே ஒரு ரிவர் பேசின் எடுத்து அந்த ரிவர் பேசினை தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு சைட்டை செலக்ட் பண்ணி அதில் ஒரு அகழாய்வு எஸ்கவேஷன்ஸ் பண்ணணும்னு ஒரு எய்ம் இல்லாமல் ஏதோ ஒரு இடம் கிடைக்கிறது அங்கே தோண்டிடலான்ட்டு தான் நிறைய இடத்துல தோண்டியிருக்காங்க. அரிக்கமேட் எஸ்கவேஷன்ஸ் கூட பண்ணா கூட ஒரு சிஸ்டமேட்டிக் எஸ்கவேஷன் சொல்ல முடியாது. 1947 பண்ணாங்க. பட் ஹி இன்ட்ரடியூஸ் தட் சிஸ்டமேட்டிக். மார்டிமர் வீலர் இன்ட்ரடியூஸ் த சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜி ஃபார் எஸ்கவேஷன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரே தவிர அவருடைய ஃபாலோ பண்ணல. காவிரி பூமண்டலம் எஸ்கவேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கடல் சார்ந்த நகரமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நோக்கத்திலே வந்து அந்த அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிடேஷன் சைட்டை பற்றி பண்ணணுங்கிற எய்மே இல்லை. சரி, ஒரு கடல் கொண்ட நகரத்தை பற்றி ஆராய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பண்ணாங்க. அரிக்கமேடும் அதே மாதிரி ஒரு போர்ட் டவுனாக தான் இருந்திருக்கும். ரோம காலத்திய ஒரு துறைமுக நகரமாகத்தான் இருந்திருக்கும். ஒரே எய்ம்ல தான் அதுவும் வந்து அந்த அப்ரோச்ல தான் வந்து அது எஸ்கவேஷன் நடந்ததை தவிர ஒரு ஹேபிடேஷன் சைட், ஒரு பழமையான நகரம், தமிழகத்தில் ஒரு நாகரிகம் எவ்வாறு இருந்தது என்பதற்கான ஒரு தெளிவான நோக்கத்தில் ஆராய்ந்து ஒரு அகழாய்வை மேற்கொள்ளவில்லை. அந்த அகழாய்வை பூர்த்தி செய்வதற்கே நாங்கள் இந்த அகழாய்வை மேற்கொண்டோம் என்பதை நான் வந்து பெருமையா சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி பேசிக் நான் வந்து 2013 தான் இந்த அகழாய்வு பிரிவு பெங்களூருக்கு வந்து மாற்றலாகி நான் வந்தேன். எனக்கு முன்னாடி இந்த ஆபீசர்ஸ் ஒரே ஒரு எஸ்கவேஷன் தான் பண்ணியிருந்தார். குருகோடுங்கிற இடம் வந்து பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள
ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து அந்த அகலாய்வு பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கல. அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, சரி எஸ்கவேஷன்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் 2013 இந்த அலுவலகத்துக்கு நான் வந்த பிறகு எங்களுடைய அப்ரோச் நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணணும். ஏன்னா இந்த அகலாய்வு பிரிவு வந்து 4 மாநிலத்துக்கு பொதுவான பிரிவு. இதில் நாங்கள் தமிழகத்தில் ஒரு முக்கியமாக நாங்கள் அகலாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எய்ம்ல தான் நான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் ஒரு அப்ரோச்சா நாங்கள் எடுத்தோம். இதுல பார்க்கும்போது வைகை ரிவர் பேசின் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் யாருமே தரவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, யாருமே இதுவரையும் சர்வே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1970 KV ராமன் அவர்கள் வந்து ஒரு சிறிதளவு அகலாய்வு மேற்கொண்டார். அகலாய்வுல ஒரு மேற்பரப்பாய்வு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2005 டாக்டர் ராஜன் அவர்கள் வந்து மேற்பரப்பு எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் மேற்கொண்டார். இதை தவிர மதுரையை பற்றி ஆராய்வதற்கு எந்த ஒரு அகலாய்வும் இதுவரை நடைபெறவில்லை. அதுதான் உண்மை. மதுரை தான் தமிழகத்திலே மிக பழமையான நகரம். அந்த பழமையான நகரத்தை பற்றி ஆராய்வதற்கு எந்த அகலாய்வுகளும் எந்த அறிவியல் பூர்வமான எந்த ஒரு ஆராய்ச்சியும் நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1880 வந்து அலெக்சாண்டர் ரீங்கிறவர் வந்து ஒரு எஸ்கவேட்டர். அவர் ஒரு அன்சைன்டிபிக்கலி எஸ்கவேட் பண்ண அனுப்பநாடி அண்ட் பறவைங்கிற 2 இடம் தான் இருக்கு. அந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு மெகலித்திக் பெரியல்ஸ் தான். அது முதுமக்கள் தாளிகள் உள்ள ஒரு புதைப்பிடமே தவிர அது ஒரு வாழ்விட பகுதி கிடையாது. அந்த புதைப்பிட பகுதியை வந்து ஆய்வு செய்தாரே தவிர அதில் கிடைத்த பொருட்களை வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் மியூசியம் எக்மோர்லையும் இருக்கு, மதுரை திருமலைநாயக்கர் மகாலையும் அந்த பொருட்களை காட்சிப்படுத்தி உள்ளனர். இதை விட்டா ஆர்கியாலஜிக்கல் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி கோவலன் போர்ட்டல் இந்த மீனாட்சிபுரம் 2 இடங்களில் அந்த ஒரு சிறிதளவு அகலாய்வு மேற்கொண்டனர். அதை தவிர அழகன்குளம் வந்து அவங்க கொஞ்சம் விரிவாக மேற்கொண்ட ஒரு அகலாய்வு என்று சொல்லலாம். 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 20 தொல்பொருள் அகலாய்வு குழிக்களை தோண்டி அவர்கள் இந்த அகலாய்வு மேற்கொண்டனர். அது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் எஸ்கவேஷன் தான் ஒரு அழகன்குளம் எஸ்கவேஷனை வந்து கண்டிப்பா சொல்லலாம். அந்த ஒரு அகலாய்வு தான் எக்ஸ்டென்சிவா அவங்க பண்ண எஸ்கவேஷன். மற்ற எல்லாமே மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவே ஒரு அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டு மதுரையை பற்றி அறிவதற்கான ஒரு சான்றுகளாக இவைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஆனால் இதுவரையும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அந்த மதுரை எவ்வாறு இருந்தது, மதுரை எவ்வாறு உருவானது, அந்த நாகரிகம் அந்த நதிக்கரை எவ்வாறு உருவானது என்பதை வந்து முழுமையாக இதுவரை வந்து யாருமே ஆராயவில்லை. இந்த ஆராய்ச்சியை நாம் தொடர வேண்டும். ஏன் நம் முன்னோர்கள் சிறிதளவு வேலை செய்துள்ளனர். அந்த வேலையை திருப்ப கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நாங்கள் எய்ம் பண்ணி எடுத்தோம். அந்த எய்ம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட், முதல்ல வந்து ஒரு சைட் ஐடென்டிஃபை பண்ணணும். மதுரையை பற்றி ஆராய்வதற்கு ஒரு சைட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சைட்டுக்காக நாங்கள் என்ன பண்ணுங்கிறது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம். இதுதான் எங்களுடைய மெயின் எய்ம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி ஆராய வேண்டும், மதுரை நதிக்கரையை பற்றி ஆராய வேண்டும். அதே முதல் குறிக்கோளாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முதல் வேலை. இந்த வேலை வந்து 2013-14 நாங்கள் வந்து துவக்கினோம். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 5 மாவட்டங்களை தரவாக வந்து அலசி ஆராய வேண்டியதாக இருந்தது. 5 மாவட்டங்களும் என்டையர் டிஸ்ட்ரிக்டை நாங்கள் வந்து பண்ணலை. வைகை நதிக்கு இருபுறமும் 5 கிலோமீட்டர் ரேடியஸ், இடதுபுறம் அண்ட் வலதுபுறம் 2 பக்கமும், இடதுபுறம் வலதுபுறம் 2 பக்கம் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் தான் எடுத்துக்கிட்டோம். 5 கிலோமீட்டருக்கு அடங்கிய பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து அந்த 5 கிலோமீட்டரை 2 பக்கம் எடுத்து ஆய்வு செஞ்சோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 293 இடங்களில் தொல்பொருள் எச்சங்கள் வந்து கிடைத்தன. 293 இடங்களில் தொல்பொருள் எச்சங்கள் கிடைத்தன. இவைகள் பார்த்தீங்கன்னா பல வகைகளை சொல்லலாம். நீங்க எத்தனையோ ஃபார்ம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பரியல் சைட், ஹேபிடேஷன் சைட்னு சொல்லலாம், மக்கள் வாழ்விட பகுதி, முதுமக்கள் தாளிகள் அடங்கிய பகுதி, கல்வட்டம் சொல்கிற அந்த பகுதி, அதை தவிர லூஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, பழைய சிலைகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன், நடுகர்கள்,
இவை கண்டு பல வகையான தொல்பொருட்கள் வந்து எங்களுக்கு கிடைத்தன. இதில் கிட்டத்தட்ட 170 இடங்கள் வந்து புதிய கண்டுபிடிப்பாக இருந்தன. மித்தெல்லாம் ரீவிசிட்னு சொல்லலாம். மற்ற இடத்துக்கு திருப்பி பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து அழிஞ்சு போயிருந்தது. முன்னாடி 1970 பார்த்தவங்க ரெக்கார்ட் பண்ண இடமும் 2005 பார்த்து ரெக்கார்ட் பண்ண இடங்களும் இப்போ சில இடங்கள் இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் உத்தமபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே கோல்டு காயின், ரோமன் கோல்டு காயின் கிடைச்சதா ஒரு ஆய்வு கட்டுரையில் அது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இடம் இப்போ இல்லவே இல்லை. ஏன்னா அந்த இடம் எல்லாம் இப்போ அர்பனைசேஷன்ல வந்து பிளாட் போட்டு அந்த இடத்தை இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன்னால் இதே போல் நாங்கள் இப்போது மேற்கொண்ட ஆய்வில் எங்களுக்கு கிடைத்த இடங்கள் 293. இதே 1970 50 பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ இடங்கள் வந்து தொல்லியல் முக்கியமான இடங்கள் வந்து கிடைச்சிருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை இடங்களும் இன்னைக்கு வந்து அழிந்த நிலையில் உள்ளன. மேக்சிமம் கிடைச்ச இடங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் வந்து அழியக்கூடிய நிலையில் உள்ளன. அவ்வளோ நகரமயமாக்கல் மற்றும் தொழிற்சாலையின் வளர்ச்சியினால் முக்கியமான இடங்கள் எல்லாம் அழியக்கூடிய நிலையில் உள்ளன. அதை காப்பாற்றுவதற்காகவே இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் எங்களுக்கு ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஆவணப்படுத்துதல் முறைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வேலையாக இந்த ஒர்க் நடந்தது. இதுல 293 இடங்கள்ல 170 இடங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் நதிக்கரையில். அந்த 170 இடங்கள்ல கிட்டத்தட்ட 100 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்விட பகுதியை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் சொல்லுவாங்க ஹேபிடேஷன் சைட் இல்லவே இல்லை. நாங்கள் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பரியல் சைட் தான் இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பரியல் சைட்டு தான் இருக்கு, ஹேபிடேஷன் சைட்டே இல்லைன்னாங்க. அந்த ஒரு எண்ணத்தை வந்து இந்த ஆய்வு வந்து முறியடித்தது தான் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஹேபிடேஷன் சைட் இருக்கு, அதை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இதுவரையும் டாக்குமெண்ட் பண்ணல, யாருமே பண்ணல. ஹேபிடேஷன் சைட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம் என்றால் நம்மளுடைய கண்டினியூஸ் செட்டில்மெண்ட் சொல்லுவோம். தொடர்ச்சியாக ஒரு வாழ்விட பகுதி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பது தான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. வடநாடுகளில் பார்த்தீங்கன்னா அபேண்டன் செட்டில்மெண்ட் சொல்லுவோம். ஒரு கலாச்சாரம் முடிந்து விட்டு அதை விட்டுட்டு பக்கத்தில் போயிடுவாங்க. அது அபேண்டண்டா இருக்கும். அந்த மவுண்ட் அபேண்டன் மாதிரி அன்டிஸ்டர்ப்டா இருக்கும் உங்களுக்கு. அது போல மவுண்ட் நிறைய நார்த் இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடைக்காது. நீங்க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கண்டினியூஸ் செட்டில்மெண்ட். ஏன்னா அன்றிலிருந்து இன்று வரை காஞ்சிபுரம் ஒரே இடத்தில் தானே உள்ளே தவிர காஞ்சிபுரம் மாறி போகவில்லை. அது அதே இடத்துல தான் இருந்து டெவலப் ஆகி ஒரு இடத்தை டெஸ்ட்ராய் பண்ணி திரும்ப அதே இடத்துல தான் வந்து வந்திருக்கிறார்களே தவிர புதுசாக ஒரு இடத்துக்கு அவங்க போற. அதே போல மதுரையும் கண்டினியூஸ் செட்டில்மெண்டா இருக்கனால தமிழ்நாட்டில் வந்து செட்டில்மெண்ட் சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இருந்தாலும் தமிழகத்தில் பல வாழ்விட பகுதிகள் உள்ளன. அந்த வாழ்விட பகுதியில் கண்டுபிடிக்கும் முறை நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். தமிழ்நாட்டில் ஆற்றங்கரையில் பல வாழ்விட பகுதிகள் உள்ளன. அந்த வாழ்விட பகுதிகளுக்கு ஏற்ற பரியல் சைட்னு சொல்லக்கூடிய புதைப்பிடங்களும் இருந்துள்ளன என்பதுதான் எங்களுடைய கன்க்ளூஷன். இதுல நெக்ஸ்ட் இதான் எங்களுடைய மெயின் ரிசர்ச் ஏரியாவை எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வைகை நதிக்கரை வந்து வெள்ளிமலையில் வந்து தோன்றி ஆற்றங்கரை என்னும் இடத்தில் வந்து வங்கக்கடலில் கலக்கிறது. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நீண்ட பயணம் மேற்கொண்டு இந்த கடலில் கலக்கிறது. இந்த பகுதியை மட்டும் நாங்கள் ஆய்வு பகுதியாக எடுத்துக்கொண்டோம். இதில் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதி. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். நதியின் இரு மருங்கிலும் தான் 2 பக்கமும் இருக்க 5 கிலோமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து தரவா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம். எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணல தான் எங்களுக்கு 293 இடங்கள் வந்து எங்களுக்கு கிடைத்தன. இதுல முக்கியமா கிடைச்ச ஹேபிடேஷன் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். இதுல இவ்வளோ ஹேபிடேஷன் சைட்ஸ் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். டும்பிச்சேரிங்கிறது சின்னமனூர் பக்கத்தில் இருக்கு. அதுபோல சந்தையூர் ஒரு இங்கே திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கு. சித்தர்நத்தம், தேனூர், கீழடி, களியந்தூர், ஏனாதி, அள்ளிநகரம், இது போல நிறைய சைட். அதாவது ஒரு செலக்டிவா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே தவிர ஒரு முழுமையான டேட்டா கிடையாது இது. ஏன்னா இது போல நிறைய சைட் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அனைத்து இடங்களும் ஆற்றங்கரைக்கு இருமருங்கிலும் உள்ளன. அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆற்றங்கரை நாகரிகம் சொல்றோம். ஆற்றங்கரைக்கு நாகரிகத்தை ஏற்ற மாதிரி அனைத்து ஊர்களும் ஆற்றங்கரைக்கு இருபுறம் தான் உள்ளன. இந்த மேக்சிமம் இந்த சைட்ஸ் எல்லாம் இந்த சைட்ல தான் முக்கியமான சைட்டா வந்து கீழடி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம்.
இது கீழடியோட ஜென்ரல் வியூ. இந்த ஒரு சைட்டு இப்போ நாங்கள் எஸ்கேவேட் பண்ணிட்டு இருக்க சைட்டோடைய ஒரு ஜென்ரல் வியூ. இது அள்ளி நகரம்னு சொல்லுவோம். திருவோணம் பக்கத்தில் இருக்க ஒரு சைட்டு. இதுவும் ஒரு மிகப்பெரிய, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹேபிடேஷன் சைட்டு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஹேபிடேஷன் சைட்டு பார்க்குறோமேங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. இன்னும் இந்த மாதிரி அன்டிஸ்டர்ப்டு சைட்லாம் நிறையா இருக்கு. இது ரெண்டாவது மாரநாடுங்கிற ஒரு ஹேபிடேஷன் சைட். அதில் ஒரு பெக்யூலியாரிட்டி என்னன்னா, புத்தருடைய ஸ்கல்ப்சர் அவங்க சைட்ல இருக்கு. இன்னும் இந்த ஸ்கல்ப்சர் வந்து முனியாண்டின்னு தான் சொல்லி அவங்க கும்பிடுறாங்க. பட் புத்தா ஸ்கல்ப்சர் வந்து இந்த மவுண்டோட சென்டர்ல இருக்கு. இது திஸ் இஸ் மாரநாடுங்கிற இதுவும் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரையில் ஒரு இன்னொரு சைட்டு. இது வந்து ராஜகம்பீரம்ங்கிற இன்னொரு சைட். இது பாண்டிக்கம்மாய், இது ஒரு சைட். இதெல்லாம் செலக்டிவ் ஹேபிடேஷன் சைட். ஆனால் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வில் வைகை நதிக்கரையின் தென்புறங்கம் தான் உங்களுக்கு வந்து நிறைய ஹேபிடேஷன் சைட் வந்துருக்கு. ஆனால் வைகை நதிக்கரையின் வடபுறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் பேங்க்ல வந்து சைட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. சைட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், இருக்கு. பட் எவ்வளோ கான்சென்ட்ரேட்டட் சதர்ன் சைடில் இருந்ததோ அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் வந்து நார்த்தன் சைடில் இல்லை. நார்த்தன் சைடு வந்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான இடம். சதர்ன் சைடில் தான் உங்களுக்கு வந்து பாசன வசதி வந்து இயற்கையாகவே பாசன வசதி பெறுகின்ற ஒரு இடமாக இருந்ததனால் சதர்ன் சைடில் தான் வந்து சைட்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆகிருக்கு. நார்த்தன் சைடில் வந்து கம்பேரிட்டிவ்லி லெசர் சைட் தான் டெவலப் ஆகிருக்கு ஹேபிடேஷன் சைட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்ச சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதர்ன் சைடில் தான். சித்தர்நத்தம் தவிர, சித்தர்நத்தம் மட்டும் நார்த்தன் சைடு வரும். மற்ற எல்லா சைட்டும் சதர்ன் சைடில் தான் வரும். அதை தவிர எங்களுக்கு நாட் ஓன்லி ஹேபிடேஷன் சைட்ஸ், வி ஃபவுண்ட் தட் பரியல் சைட்டும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த இது ஏர்ன் பரியல் சைட், அழகாபுரின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பெக்யூலாரிட்டி தமிழ்நாட்டில் வந்து நோட்டீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பரியல் சிஸ்டம் தான் இங்கே தமிழ்நாட்டில். நம்ம சொல்கிறோம் ஊருக்கு ஒரு சுடுகாடு கிடையாது. அந்த காலத்தில் 10 ஊருக்கு ஒரு சுடுகாடு தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் போன எல்லா ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரே ஒரு இடம் தான் பரியல் சைட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே சொல்றாங்க எங்கே பார்த்தாலும் பரியல் சைட் இருக்குன்னு. இல்லை, சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் அது சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரு காமன் பரியல் சைட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து கிடச்சது. வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இன்னும் நாங்கள் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல. இன்னும் பப்ளிஷ் பண்ணாதான் எல்லாமே வந்து வெளில வரும் ரிப்போர்ட்டாக. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஒரு 5 ஊருக்கோ ஒரு 10 ஊருக்கோ ஒரு பொதுவான ஒரு புதைப்படத்தை வந்து உருவாக்கி இருந்தனர். அனைவரும் அந்த இடத்துக்கு தான் போவோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் எதுக்குமே உபயோகம் இல்லாத இடமா தான் இருக்கும். அந்த பரியல் சைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேட்ரைட் தான். எங்கெங்க லேட்ரைட் இருக்கோ அங்கதான் பரியல் சைட் இருக்கு. எங்கெங்க ஃபெர்டிலிட்டி இருக்கோ அங்க ஒரு பரியல் சைட் நீங்க பார்க்க முடியாது. எங்கெங்க ஃபெர்டைல் லேண்ட் இருக்கோ ஃபெர்டைல் லேண்ட் பக்கத்துல தான் உங்களுக்கு வந்து ஹேபிடேஷன் சைட் எமர்ஜ் ஆகி நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதனுடைய அட்ஜஸ்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேயாவது நியர்பை சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த பரியல் சைட் வந்து காமன் பரியல் சைட் கிடைச்சிடும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பரியல் சைட்டே சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சைட்டுக்கும் ஆயிச்சல்லூருக்கு ஹேபிடேஷனே இல்லைங்கிறாங்க. பட் ஆயிச்சல்லூர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பரியல் சைட் இருக்கு. பட் அதுக்கான ஹேபிடேஷனை தேடணும்னா சரௌண்டிங்ல இருக்க எல்லா இடமும் தான் அதோட ஹேபிடேஷனா இருந்திருக்கும். பட் அந்த ஹேபிடேஷன் சைட் இதுவரையும் நமக்கு கிடைக்கல தமிழ்நாட்டில். அதான் ஆயிச்சலூர் பக்கத்தில் ஹேபிடேஷன் சைட் இல்லாத வந்து ஒரு பெரிய ஒரு குறையாகத்தான் இருக்குது. இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் பெரிய பரியல் சைட் ஆயிச்சலூர், அதுக்கான ஹேபிடேஷன் சைட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பரியல்ஸ் இந்த வைகை ஆற்றங்கரையில் நாங்கள் பார்த்தோம். ஒன்று ஏர்ன் பரியல் சொல்லலாம், இன்னொன்று வந்து ஸ்டோன் அலைன்மெண்ட் சொல்லுவோம். ஸ்டோன் ஹெஞ்சஸ்ன்னு யூகேல தான் பார்த்துருப்பீங்க. பட் இதே மாதிரி ஸ்டோன் அலைன்மெண்ட் வந்து வெம்பூருங்கிற இடத்துல வந்து வருசநாடு பக்கத்தில் வந்து ஸ்டோன் அலைன்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி தே டோல்ட் இன் இயர்லியர் டிஸ்கவரி திஸ் இஸ் மென்கீர். நாங்கள் பார்த்தபோது அது மென்கீரை விட ஸ்டோன் அலைன்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு நார்த் சவுத் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட 100 கல் இருக்கு. அதே போல் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் 100 கல் இருக்கு. இந்த மாதிரி அலைன் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டோன் அலைன்மெண்ட்டே கிடையாது எங்கேயும். ஆந்திராவில் கிடச்சிருக்கு, அஸ் வெல் அஸ் கர்நாடகாவில் கிடச்சிருக்கு. பட் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோன் அலைன்மெண்ட்டாக நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்.
இது ஒன்று சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட் வந்து ஏர்ன் பரியல். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் வைகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்கீர்ஸ், டால்மன், செஸ்ட், கெயின் சர்க்கிள் என்று சொல்லப்படுகின்ற மெகலித்திக் பரியலுடைய உங்களுக்கு கல்லினால் பெரிய கல்லினால் செய்யப்பட்ட வட்டங்கள், அந்த மென்கீர்ஸ் அதெல்லாம் கிடச்சிருக்கு. கீழே பிளைன்ஸில் வரும்போது உங்களுக்கு வெறும் ஏர்ன் பரியல் தான் கிடைக்கிறதே தவிர எந்த கல்வட்டமோ எந்த மென்கீரோ எந்த டால்மண்டோ எதுவுமே கிடைக்கல. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட். ஏன்னா எங்கெங்க அவங்க வந்து அப்பர் ரீச்சில் மலைப்பாங்கான பகுதியில் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வைத்து செய்ய முடியுமோ அந்த பரியல் அவங்க செஞ்சாங்க. கீழே வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஏர்ன் பரியல் சிஸ்டம் ஃபுல்லாக நீங்கள் மதுரையிலேருந்து எடுத்துட்டோம்னா, மதுரையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அணைப்பட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பிளைன்ஸுக்கு வந்துடும் ரிவர். அங்கேருந்து வர உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ன் பரியல் தான். எங்கே போனாலும் ஏர்ன் பரியல் தான். அதில் ஒரே இது வந்து உருளி ரெண்டு மென்ஹியர். ஆனால் இதை சுற்றி வந்து ஏர்ன் பரியல் தான். இந்த இடமே பார்த்தா அவங்க லேட்ரைட் தான். இந்த லேட்ரைட் பெட்டில் தான் வந்து பரியல் சைட் இருந்தது பேசிக்கலி. இந்த லேட்ரைட் பெட்டில் தான் உங்களுக்கு இங்கே ஒரு மென்ஹியர், ஆனால் எல்லாம் ஏர்ன் பரியல் தான். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சைட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஆக்சுவலி தேனூர் என்ற இடமும் வைகையாத்தங்கரையின் வடபுறம் உள்ளது தேனூர். தேனூரில் வந்து 2013 வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரியாக டிஸ்கவர்டு கோல்டு ஹோடு. அந்த கோல்டு ஹோடில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு வரை அது ரெக்கவரி பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் வச்சுருக்காங்க. அதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணும்போது இந்த கோல்டு 7 பார் கிடச்சிது. இந்த 7 பாரில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அந்த எழுத்துக்கள் சொல்வது என்னவென்றால் போகியி ஏ குன்றி கோதை. கோதை என்ற ஒரு தனிநபரின் தங்கமாக இருக்கலாம் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா போகியி ஏ குன்றி கோதை என்று எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் த சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் தங்கத்தில் இதுவரை பிராமி எழுத்துக்கள் கிடைத்ததில்லை. எங்க வேணாலும் பார்த்தாலும் காசுல கிடைச்சிருக்கு, எங்க வேணாலும் கிடைச்சிருக்கு. கோல்டு பார்ல வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி இன் இந்தியா. ஏன்னா எங்கேயுமே கோல்டு பார்ல வந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளதா எங்கேயும் கிடைச்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி. இது ரெக்கவர் பண்ணி இங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல வச்சிருக்காங்க. இதை தவிர நாங்கள் வந்து வட்டெழுத்து கல்வெட்டுக்கள், அராபிக், இது வந்து ஸ்லூயிஸ் கேட் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. 1726 பொறிக்கப்பட்ட அராபிக் கல்வெட்டு. அதே போல் இது 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு. இந்த வட்டெழுத்து கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கணபதி ஒரு விநாயகருடைய சிலைக்கு பக்கத்தில் சிலையோட சைடு எட்ஜஸ்ல வந்து அந்த கல்வெட்டு அடிச்சிருக்காங்க. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு இது அந்த காலமான 8ஆம் நூற்றாண்டு கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுகள் கிடைத்தன. அரபிக் கல்வெட்டு கிடைத்தன. இதை தவிர ஹீரோ ஸ்டோன் சொல்லுவோம். அந்த ஹீரோ ஸ்டோனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து அதில் சுற்றி வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கு. இது தூதையில் கிடைச்ச ஹீரோ ஸ்டோன். அதே போல பாண்டியர் காலத்து துர்கை, அதுவும் அந்த தூதையில் கண்டெடுக்கப்பட்டது. தென் சமணர் சிலைகளும் பௌத்த சிலைகளும் இந்த நதிக்கரையின் மேற்கொண்ட பரப்பாயில் வந்து இதையெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய ஆவணப்படுத்த வேண்டிய இது ஆவணப்படுத்தினோம். இதெல்லாம் இது போல ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கிடைச்சது. புத்த சமயம், சமண சமயம் திற்கான அனைத்து சிலைகளும் இந்த வைகை நதிக்கரையில் கிடைத்தன. ஹீரோ ஸ்டோன்ஸ் இதே போல நிறைய வெரைட்டி ஆஃப் ஹீரோ ஸ்டோன்ஸ். அது நவகண்டம் சொல்லுவோம். நவகண்டம் ஸ்கல்ப்சர் அது வந்து அது வந்து நாயக் பீரியட், லேட்டர் பீரியட் உங்க ஹீரோ ஸ்டோனு. இது வந்து பாண்டியா பீரியட் ஹீரோ ஸ்டோன். வெரைட்டி ஆஃப் ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து கிடைச்சது. திஸ் ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை தவிர சில கோயில்கள் எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டன. இது கருங்காலக்குடின்னு ஒரு ஊர். ஆனால் மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். ஆனால் யாரும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். மதுரையிலேருந்து நெடுங்குளம் போகிற இடத்துலேருந்து நெடுங்குளத்துலேருந்து உள்ள ஒரு கம்மாய்க்குள்ளே போகணும். ஏரிக்குள்ளே போனால் அந்த ஒரு டெம்பிள் இருக்கு. இது லேட்டர்
சுந்தரபாண்டியருடைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது ஒன்று டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது. இது வந்து நாங்கள் வந்து ஏஎஸ்ஐக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அட்லீஸ்ட் இதுவரை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை எந்த பிற்கால பாண்டியர்களுடைய கோயில்களை ப்ரொடெக்ட் பண்ணதில்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கோயில்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம். இது 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 ஒரு கோயில். அதை தவிர பார்த்தீங்கன்னா இது கள்ளிக்கோட்டைன்னு ஒரு இடத்துல வந்து லேட்டர் பாண்டியா டெம்பிள் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டியர் காலத்து கோயில் இது கிடைச்சது. தென் இது சவுல்ட்ரி, மங்கம்மாள் காலத்து சவுல்ட்ரி, அதுவும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி பல வெரைட்டி ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தொல்பொருட்களையும் தொல்பொருள் சின்னங்களையும் வந்து நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபைனலி டிசைட் பண்ணோம் கீழடி எஸ்கவேஷன். இதுதான் பேசிக் ஆக்சுவலி பேக்ரவுண்டு. மதுரையை பற்றி நாங்கள் ஏன் கீழடி எடுத்தேன்னு கேட்டாங்கன்னா, கீழடிக்கு முதல்ல வந்து கீழடிக்கு போகிற முன்னாடி எல்லாத்தையும் தரோவாக நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த நதியினுடைய அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நான் எங்களுடைய எய்ம் என்ன வந்தது, சரி இவ்வளோ டாக்குமெண்டேஷன் பண்ணி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் கிடைக்குது, இதில் எங்களுடைய எய்ம் ஒரு நல்ல ஒரு ஹேபிடேஷன் சைட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் பேசிக் எய்மாக இருந்தது எங்களுக்கு. அந்த எய்மில் தான் நாங்கள் வந்து மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி வந்து எங்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. பார்த்ததில் வந்து கிட்டத்தட்ட 293 சைட்டில் வந்து 100 சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிடேஷன் சைட். 100 சைட்டு வந்து 293 சைட்டில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. 100 சைட் வந்து ஹேபிடேஷன் சைட்ஸ். இந்த 100 சைட்டில் இம்பார்ட்டண்ட் வந்து கீழடி. ஏன்னா அந்த கீழடி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி ரிசர்ச் பண்ணால் மதுரைகிட்ட எந்த சைட்டும் இதுவரையும் இல்லை. நாங்கள் 3 சைட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று கீழடி, இன்னொரு சித்தர்நத்தம், இல்லைன்னா மாரநாடு. இந்த 3 சைட்டும் நியர்பை மதுரையை பற்றி ரிசர்ச் பண்ணால் இந்த 3 சைட் பண்ணால் மட்டும்தான் மதுரையோட ஹிஸ்ட்ரியை வந்து ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா மதுரையில் நீங்கள் வந்து எஸ்கவேட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ பிளேஸ் அட் ஆல். ஏன்னா மதுரையில் எங்கேயும் பண்ண முடியாது. இதுவரையும் மதுரையில் எங்கேயும் எஸ்கவேஷன் பண்ணலை. எங்கேயும் ஒரு ட்ரையல் ட்ரென்ச் கூட பண்ணி அதை வந்து ஸ்ட்ராட்டிகிராஃபி வந்து இதுவரையும் பார்த்தது இல்லை. அந்த ஒரு நிலைமை மதுரையில் இருக்கும்போது மதுரையில் திருப்பி நம்ம எங்கே போய் தோண்டுங்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாத நேரத்தில் இவங்க கோலன் போர்ட்டல் ஸ்டேட் ஆர்கியாலஜி பண்ணியிருக்காங்க. பண்ணியிருந்தா கூட அது பரியல் சைட்டாக போயிருந்தால ஒன்றும் அந்த ஹேபிடேஷன் சைட் இல்லாதனால அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, மதுரையை பற்றி பண்ணுங்கிறதுக்காக ஒரு எய்ம் பண்ணோம். அதுக்கு செலக்ட் ஆன சைட் வந்து எங்களுக்கு வந்து கீழடி. ஏன்னா எல்லா சைட்டும் அப்ராக்சிமேட்லி நாங்கள் வந்து டூரிங் அவர் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்ட்டு மெஷர் பண்ணுவோம். அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கீழடி இருந்தது. கீழடி நாங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு 50 ஏக்கர் இருக்குங்க சார், எங்கே பார்த்தாலும் இந்த ஓடு தான் சார் கிடக்கும். 50 ஏக்கர். அதே போல் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஊர் போகும்போது அந்த ரஃபாக சொல்லுவாங்க. பட் இங்கே நான் கீழடி செலக்ட் பண்ண பிறகு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது வந்து சர்வே பண்ணணும். கான்டூரிங் பண்ணி சர்வே பண்ணுங்கிற ஒரு எய்மாக பண்ணோம். அந்த கான்டூரிங் பண்ணி சர்வே பண்ணது தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்தது. கிட்டத்தட்ட 80 ஏக்கர் அந்த இடம், 80 ஏக்கர்ஸ், 3.5 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ். ப்ரெசன்ட் கிரவுண்ட் லெவல்லேருந்து அவருடைய மவுண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஹைட். இந்த மாதிரி ஒரு ஹைட் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேர். எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட்டுக்கும் இந்த ப்ரெசன்ட் கிரவுண்ட் லெவலுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. எல்லாம் ஒரே லெவலில் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு பெக்யூலியராக அழகாக அந்த ஒரு மவுண்ட் வந்து இயற்கையாகவே இருந்திருக்கு. என்னன்னா அந்த இயற்கையாக இருந்ததுக்கு காரணம் வந்து அங்கே இருந்த தென்னந்தோப்பு தான். கிட்டத்தட்ட நம்ம தென்னை மரங்கள் 40 வருஷமாக தென்னை மரங்கள் இருந்தனால அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணதுனால வந்து ஒரு வகையில் அது ப்ரொடெக்ட் ஆகி எங்களுக்கு தோண்டுவதற்கு ஒரு எளிதாக கிடைத்த ஒரு இடமாக வந்து அமைஞ்சிருச்சு. அது அந்த மாதிரி இடம். அந்த எய்மில் தான் நாங்கள் வந்து சரி மதுரையுடைய சிட்டியுடைய ஏன்சியன் ஆன்டிகுட்டியை வந்து நாங்கள் ஆராயணும். ஆனால் மதுரையில் செய்ய முடியாது, மதுரைக்கு அருகில் உள்ள இடத்தில் செய்யலாம் என்ற ஒரு தேர்வு செய்த போது தான் எங்களுக்கு வந்து தட்டுப்பட்டது வந்து கீழடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டேட்டிங்ஸ் தான் ப்ராப்ளம். எப்போ யாரு கேட்டாலும் 3rd century BC தான் நம்ம சொல்கிறோமே தவிர அதுக்கு முன்னாடியும் போக மாட்டேங்கிறோம், பின்னாடியும் போக மாட்டேங்கிறோம். ஏன்னே தெரியல. அது எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் ட்ராபேக் வருது.
தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் எஸ்கவேஷன் நடந்திருந்தா நீங்க டேட்டிங் வந்து ப்ராப்பரா பண்ணி நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம். பட் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எஸ்கவேஷன் இதுவரை நடத்தாம எங்க பார்த்தாலும் நம்ம வந்து கிடைக்கிற ரிலேட்டிவ் டேட்டிங் வச்சுக்கிட்டு 3rd century BC தான் எங்களுடைய டேட்டிங்கு, 3rd century BC மேல சங்கம் இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பார்வை வந்து விலகுகிறது. ஏன் இருக்காது? அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஆய்வுகள் மேற்கொண்டால் அதனுடைய ஒரு கால அளவு கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்த ராஜன் சார் புக் ரிலீஸ்ல கூட அவர் சொன்னார், நான் என்னுடைய குடும்பநல ரிசர்ச் பிரகாரம் நான் வந்து 5th century BCக்கு என்னுடைய சைட்டை நான் கொண்டு போறேன். ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் சைட் இருக்கு. பட் அவரால் அந்த பொட்டன்ஷியல் சைட்டை ஃபுல்லா எக்ஸ்கேஷன் பண்ண முடியல. அவரால் அவருடைய ரிசோர்சஸ், அவருடைய ஃபண்டிங் கன்ஸ்ட்ரெயினால அவரால் பண்ண முடிஞ்ச அளவு பண்ணி அதன் மூலம் கிடைத்த பொருட்களை வச்சு அவர் அதை டேட்டிங் கொடுக்குறாரு. பட் அந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த சைட்டு கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவு அகலாய்வு பண்ணணுங்கிற எய்மில் தான் நாங்கள் வந்து இறங்கணும். அதுக்காக தான் இந்த இடத்த வந்து மெயினாக செலக்ட் பண்ணோம். இந்த ஹேபிடேஷன்ஸ் உடைய டேட்டிங் வந்து ஃபியூச்சரில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கால அளவை குறிக்கின்ற ஒரு அகலாய்வாக வந்து இருக்கும். இதனால் வரையும் கால அளவை குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிக்குமேடு தான். நம்ம ஃபைனலாக வச்சு பேசுறது அரிக்குமேடை வச்சு தான், வேற எந்த சைட்டையும் கிடையாது. அரிக்குமேடை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா சைட்டையும் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இங்கு கிடைக்கின்ற கட்டிடங்கள், அதுக்கு கீழ் கிடைக்கின்ற டெபாசிட்ல பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. கீழே இன்னும் டேட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குமாங்கிற ஒரு எய்ம் கூட எங்களுக்கு இருக்கு. ஏன்னா கிடைச்சால்தான் வந்து மெகலித்திக் கல்ச்சரையும் நீங்க சங்க காலத்தையும் ஹிஸ்டாரிக்கல் பீரியடையும் லிங்க் பண்ணி ஒரு கல்ச்சுரல் சீக்வன்ஸை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட இவ்வளோ லிட்டரரி சோர்ஸ் இருக்கு. ஆல் ஆஃப் த சடன் லிட்டரரி சோர்ஸ் டெவலப் ஆகல, ஏதோ ஒரு மூவ்மெண்ட்ல டெவலப் ஆகி வந்திருக்கு, ஸ்லோ பை ஸ்லோ. பட் அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்லை. மெயினாக ஆதாரங்கள் இல்லாம தான் நம்ம தத்தளிக்கிறோம். எல்லாரும் எல்லா இடங்களிலும் நடக்கின்ற அகலாய்வுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தை சேகரிக்கின்ற அகலாய்வாக தான் இருக்கு. ஹரப்பன் சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 BC கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு, அவ்வளோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் நம்ம செய்யாம விட்டோம். அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணணும். அட்லீஸ்ட் எந்த ஒரு எஸ்கேஷனாவது ஃபில் பண்ணுங்கிற எய்ம்ல தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். INH to historical periodல தமிழ்நாடு how it was reflected, that is the main objective. அது எப்படி டெவலப் ஆனது? ஏன்னா நம்ம மெகலித்திக் இருக்கு, நம்மகிட்ட அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் இருக்கு. நடுவில் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஹூ இஸ் த மெகலித்திக், யார் ஏர்லி ஹிஸ்டாரி, யார் சங்கம்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன் டில் டேட் ப்ரிவைலிங். அது வந்து இன்னுமே கன்க்ளூஷன் அதுக்கு வரவே இல்லை. அதெல்லாம் இந்த ஆய்வு வந்து முடிவு செய்யும் என்ற ஒரு நோக்கில் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கார்பன் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், லோயஸ்ட் லெவல் வரையும், கிட்டத்தட்ட நேச்சுரல் சாயில் வரையும் போயிட்டு அதுக்கும் கீழே நாங்கள் போய் பார்க்குறோம் இதாக இருக்கா மெட்டீரியல்ஸ்ன்னு. கீழடி சொல்ல வேண்டியதில்லை. கீழடி வந்து மதுரையிலேருந்து வெரி நியரஸ்ட் 12 km டிஸ்டன்ஸில் இருக்கு. ஆக்சுவலி மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து கீழடி அமைஞ்சிருக்கு. கீழடி சதர்ன் பேங்க் ஆஃப் ரிவர் வைகை, அதான் இதோட மெயின் லொக்காலிட்டி. இதுதான் லொக்கேஷன் மேப்பு. நீங்கள் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழடி இங்கே தான் இருக்கு பக்கம். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வந்து வேற, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போயிடும், அது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆனால் மதுரைக்கு அருகில் இருக்கின்ற ஒரே இன்டாக்ட் ஹேபிடேஷன் சைட்னா இது மட்டும்தான். இதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா சைட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லா சைட்டும் ஒரு வகையில் அழிக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கே தவிர ஒரு முழுமையான ஒரு ஹேபிடேஷன் சைட் இல்லை. ஆனால் இது ஒரு முழுமையான ஹேபிடேஷன் சைட்டாக வந்து இங்கே இருக்கு கீழடி. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணோம். ஏன்னா இது எந்த டிஸ்டர்பன்ஸும் மேக்சிமம் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. கிராமத்தை விட்டு கூட இது பார்த்தீங்கன்னா கீழடியோட சரௌண்டிங். கீழடியை சுற்றி இவ்வளோ சைட் இருக்கு உங்களுக்கு. இந்த சர்க்கிள் போட்ட அத்தனையும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். கீழடியை சுற்றியும் இவ்வளோ சைட்ஸ் இருக்கு. எவ்வளோ ஆர்கியாலஜிக்கல் வெல்த் வந்து நம்மகிட்ட இருக்கு. பட் வி ஹவ் நாட் கான்சன்ட்ரேட்டட், வி ஹவ் நாட் டாக்குமெண்டட். அவ்வளோதான். நம்ம செஞ்ச தவறு அவ்வளோதான். நம்ம எதுவும் பண்ணலை இதனால் வரையும். பட்
இந்த கீழடி சுற்றி உள்ள சைட் இருக்கு. அதனால் நாங்கள் வந்து கீழடியை மற்ற சைட்ஸ்லாம் சர்வே பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு வந்து மற்ற சைட்டை கிடைக்கல இருந்தது. ஆனால் சைட் எல்லாம் முழுவதும் அழிக்கப்பட்ட நிலையில் தான் எங்களுக்கு நிறைய சைட் வந்து கிடைச்சது. இது ஒரு சைட் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான நிலையில் ஒரு ஒரு ஹேபிடேஷன்ஸே அன்டிஸ்டர்ப்டாக இருந்தது. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இது கீழடியோட வில்லேஜ் மேப். கீழடியோட வில்லேஜ் மேப்பில் வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்த இடம் வந்து பள்ளிச்சந்தை திடல்னு சொல்லுவோம். அந்த இடத்த, அந்த மேடு வந்து இப்போ கூட பள்ளிச்சந்தை திடல்னா சொல்கிறாங்க. கீழடி கிராமத்திலேருந்து தென்கிழக்கே சவுத் ஈஸ்ட் இருக்க இந்த மேட்டுக்கு தான் பள்ளிச்சந்தை திடல்னு பேர். இந்த கீழடியை பற்றி ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயும் சொல்ல போனால் 13th centuryலேருந்து தான் வி ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். பிஃபோர் தட் தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அட் ஆல். நோ லிட்டரரி எவிடன்சஸ், நத்திங் இஸ் அவைலபிள். எதுவுமே கிடைக்கல. 13ஆம் நூற்றாண்டில் அந்த கோவில், சிவன் கோயிலில் கிடைத்த கல்வெட்டு இந்த ஊர் குந்திதேவி சதுர்வேதி மங்கலம் என்று கூறுகின்றதே தவிர அதற்கு முன்னால் எந்த ஆதாரங்களும் இலக்கியமாகவோ கல்வெட்டு மூலமாகவோ எந்த ஆதாரங்களும் கீழடியை பற்றி இதுவரை கிடைக்கவில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று. அதே போல பார்த்தீங்கன்னா வேலூர் கிழக்கில் குந்திதேவி சதுர்வேதி மங்கலம் தான் சொல்றாங்க. இந்த குந்திதேவி சதுர்வேதி மங்கலம் தான் மருவி இன்னைக்கு கொந்தகையா வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கீழடிக்கு ஒரு பக்கத்து ஊர் வந்து 1 கிலோமீட்டர்ல கொந்தகைன்னு இருக்கு. அந்த ஊர் இன்னைக்கு கொந்தகை தான் சொல்றாங்க. அது இந்த குந்திதேவி சதுர்வேதி மங்கலம் தான் மருவி இருக்கலாம் கொந்தகையான்னு சொல்றாங்களே தவிர வேற எந்த இன்ஸ்கிரிப்ஷனல் ரெக்கார்டும் லிட்டரரி ரெக்கார்டும் இந்த கீழடியை பற்றி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரெக்கார்டு அவைலபிள் 13ஆம் நூற்றாண்டு திருவிளையாடல் புராணம், பெரும்பட்டு புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணம் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா மணலூருக்கு பக்கத்தில் தான் மதுரை இருந்திருக்குதான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவு அது உண்மையான்னு தெரியல. மணலூருக்கு பக்கத்துல வந்து மணலூருங்கிறது கீழடியிலிருந்து ஈஸ்டர்ன் சைடு. மணலூருடைய ஏரியின் கம்மாயின்னு சொல்லுவாங்க. அந்த கம்மாய்க்கு மேற்கு புறம் தான் அந்த கீழடிய மவுண்ட் இருக்கு. அதை தாண்டி கிழக்கு புறம் தான் மணலூர் இருக்கு. அந்த மணலூருக்கு பக்கத்தில் தான் மதுரை, பழமையான மதுரை இருந்ததாக 13th centuryல புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணத்துல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கே தவிர அதுக்கு மேல எந்த ரெஃபரன்ஸும் லிட்டரரி ரெஃபரன்ஸும் எதுவுமே கிடையாது இந்த சைட்டை பத்தி. இந்த சைட்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சைட் வந்து 80 acres. நாங்கள் மெயினாக வந்து எஸ்கிவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரே வேலை வந்து இந்த சைட்டை வந்து அளந்ததில் வந்து 80 acres, 3.5 kilometer சர்க்கம்ஃபரன்ஸ். 2500 years முன்னாடி 3.5 kilometer சர்க்கம்ஃபரன்ஸும் 80 acres இருக்க ஒரு இது. இட் இஸ் நாட் அ வில்லேஜ், ஐ கேன் சே. ஏன்னா நான் ஹரப்பன் சைட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம், ஹரப்பன் சைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹரப்பன் சைட்டை பார்க்கும்போது எங்களுக்கு தோன்ற ஒரே எண்ணம் தான் எங்களுக்கு இந்த சைட்டில் வந்து தோணுச்சு. ஏன்னா ஹரப்பன் சைட்டில் எப்படி இவ்வளோ பெரிய சைட் இருந்ததோ அதே ஒரு 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 டிபிக்கல் சைட்டு வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல. ஏன்னா 80 ஏக்கர் அந்த காலத்தில் வந்து 80 ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாகத்தான் இருக்கும். 2000 வருஷம் முன்னாடி ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருந்தால் அது நகரம் தான். அது பெரிய நகரமாகத்தான் இருக்குமே தவிர பாப்புலேஷன் வைஸ். ஏன்னா ஹரப்பன் சிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களை ஹரப்பா, மோதிதாரா, தொலைவீரா, ராக்கிகிட்டி எடுத்துக்கிட்டா கூட அங்கே உங்களோட ஹேபிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 30,000 பாப்புலேஷன்ஸ் தான். அதோட கிடையாது. 30,000 இஸ் த மெட்ரோபாலிட்டன் சிட்டி 2500 years முன்னாடி. பட் இந்த பாப்புலேஷன் வைஸ் நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 ஒரு பாப்புலேஷன்ஸ் அந்த சிட்டியில் இருந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு. பட் அவ்வளவையும் தோன்றினா தான் எங்களுக்கு முழு விவரமும் கிடைக்கும். அதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா இந்த கீழடியை தோன்றணும்னா இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் வேணும். நாங்கள் தோன்றது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2% தான் நாங்கள் செஞ்சுருக்கோமே தவிர 80 acres தோன்றது இம்பாசிபிள். 80 acres தோன்றனா அட்லீஸ்ட் 15 years இஸ் ரிக்வயர்டு. இந்த லார்ஜ் ஸ்கேல் எஸ்கவேஷனே 15 years ரிக்வயர்டு. அதுவும் இது முக்கியமானது வந்து தென்னந்தோப்பு மரத்தை அழிச்சிட்டு தோன்றதுனா ரொம்ப கஷ்டம். இதோட மவுண்டோட ஹைட் வந்து 2.88 meters, ரஃப்லி 3 meter ஹைட் இந்த மவுண்ட்டு. இந்த இடத்துல நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து ஏன்னா இது தென்னந்தோப்பாக இருக்கிறதுனால நாங்கள் செலக்ட் பண்ண இடம் வந்து எங்கே வேக்கன்ட் பிளேஸ் இருக்கோ அங்கே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாம். எவ்ரி திங் இஸ் ப்ரைவேட் லேண்ட். எல்லாமே ப்ரைவேட் லேண்டாக இருந்ததுனால நான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி வாங்கி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாங்கினது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒர்க்கு. அதில் வந்து நாங்கள் கிடைச்ச இடத்துல வந்து லொக்காலிட்டி 1
லொக்காலிட்டி 2 அண்ட் லொக்காலிட்டி 2 எக்ஸ்டென்ஷன் 3 இடத்துல வந்து நாங்கள் எஸ்கேஷன் ஆரம்பித்தோம். இதில் லாஸ்ட் இயருக்கு கிட்டத்தட்ட 43 ட்ரென்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு சொல்லலாம். 43 ட்ரென்ச்சஸ் வந்து அரிக்கமேடில் கூட ஓப்பன் பண்ணதில்லை. அரிக்கமேடில் கூட ஓப்பன் பண்ணதில்லை, காவேரி பூமட்டத்தில் கூட ஓப்பன் பண்ணதில்லை. ஒரே இயரில் வந்து 43 ட்ரென்ச்சஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அந்த 43 ட்ரென்ச்சஸோடைய ரிசல்ட்ஸ் தான் ஒரு இம்ப்ரெசிவ் ரிசல்ட்ஸ். திஸ் இஸ் த ஜென்ரல் வியூ ஆஃப் த ட்ரென்ச். இது வந்து லொக்காலிட்டி 1ன்னு சொல்லுவோம். லொக்காலிட்டி 1. திஸ் இஸ் லொக்காலிட்டி 2. அங்கே வடிவேல்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ ஸ்டேட் ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அவர் தான் அது இன்சார்ஜாக வந்து பார்த்துக்கிட்டார். அந்த வடிவேல் தான் சைட் சூப்பர்வைசராக இந்த ஏரியாவுக்கு இருந்தார் மெயினாக. இது லொக்காலிட்டி 2 எக்ஸ்டென்ஷன். இந்த 3 தான் நாங்கள் மெயினாக வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண இடம் இந்த லாஸ்ட் இயரில். இந்த டோட்டல் வந்து 43 ட்ரென்ச்சஸ் வந்து நாங்கள் எஸ்கவேட் பண்ணோம். இதில் ஏன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் எங்கெங்கே இடம் கிடச்சிருக்கோ அந்த இடத்த தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 லொக்காலிட்டியில் 3 வெரைட்டி ஆஃப் டெபாசிட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது. லொக்காலிட்டி 1ல வந்து மண்ணெடுக்குன்னு சொல்லுவோம், கல்ச்சுரல் டெபாசிட்ஸ். கல்ச்சுரல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.8 மீட்டர் டெபாசிட்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சது லொக்காலிட்டி 1ல. ஏன்னா அது வந்து ஈஸ்டர்ன் சைடு வந்து ஸ்லோப், ஒரு மவுண்ட்டுங்கிறது வந்து அந்த மவுண்ட்ல ஈஸ்டர்ன் சைடு வந்து ஸ்லோப் இருக்கனால 2.8 மீட்டர் டெபாசிட்ஸ் தான் அங்கே கிடச்சிது. ரெண்டாவது லொக்காலிட்டியில் வந்து ரெண்டாவது லொக்காலிட்டி தான் டாப் மோஸ்ட்ல சொல்லுவோம், அந்த மவுண்டோடைய உயரமான இடம். அந்த உயரமான இடத்தில் வந்து 4.5 மீட்டர்ஸ் டெபாசிட், 4.5 மீட்டர் டெபாசிட்ல வந்து கல்ச்சுரல் டெபாசிட்ஸ் கிடைச்சது. அதே போல் எக்ஸ்டென்ஷன்ல 3.7 மீட்டர்ஸ் டெபாசிட் வந்து கிடைச்சது. இதில் முக்கியமாக சொல்ல போனால் எங்களுக்கு வந்து லோயஸ்ட் லெவலில் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேறு சொல்லுவோம், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள். அது வந்து எங்களுக்கு ஸ்டாட்டிகிராஃபிக்கலி லோயஸ்ட் லெவலில் வந்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் சிக்னிஃபிகண்ட் ஒன்று. ஏன்னா அந்த வந்து மெகலித்திக்கோடைய பாட்ரி, அந்த பாட்ரி ஹேபிடேஷன் சைடில் வந்து எங்களுக்கு நேச்சுரல் சாயில் சொல்லுவோம், கன்னி மண்ணுக்கு மேல் உள்ள அடுக்குகளில் எங்களுக்கு கிடைச்சது தான் ரொம்ப அருமையான ஒரு ஆதாரம். ஏன்னால் எங்களுக்கு லோயஸ்ட் லெவலில் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்ற கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து அதிக அளவு கிடைச்சது. கல்ச்சுரலி இட் இஸ் நாட் டிஸ்டர்ப்டு சைட். ஏன்னா கல்ச்சுரல் வைஸ் நாங்கள் இனிமே கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் எந்தெந்த கல்ச்சர் வைஸ் இது இருந்திருக்குன்னு. ஆனால் டென்டேட்டிவ்லி நாங்கள் கொடுக்குற டேட்டிவ், நான் சயின்டிஃபிக்கலி இன்னும் டேட்டிங் பண்ணலை, சொல்லிடுறேன், இன்னும் பண்ணலை. ஏன்னா வி ஹவ் கலெக்டட் கார்பன் அண்ட் ஏஎம்எஸ்ஆர் டேட்டிங் கொடுக்கணும், சாயில் சாம்பிள் கொடுக்கணும், போலார் அனாலிசிஸ் இருக்கு, எல்லாம் பண்ணணும். பட் இப்போதைக்கு நாங்கள் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் கொடுக்கல. ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் அந்த பார்ட் சைட் இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு, பிராமி இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு வி ஹவ் டென்டேட்டிவ்லி கிவன் 3rd century BC to 10th century AD தான் இப்போ இதோட சைட்டோட டேட்டிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதற்குள் இந்த நகரம் இருந்து வளர்ந்துள்ளது. 10th centuryக்கு மேலே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு சோளா காயின்ஸ் வந்து சர்ஃபேஸ் லெவலில் எங்களுக்கு கிடைக்கிது. சோளா காயின்ஸ் வந்து சர்ஃபேஸ் லெவலில் கிடைக்கிது. பஞ்ச்மார்க் காயின்ஸ் வந்து லோயர் லெவலில் கிடைக்கிது எங்களுக்கு. காப்பர் பஞ்ச்மார்க் காயின்ஸ் லோயர் லெவலில் கிடைக்கிது. அஸ் வெல் அஸ் பார்ட் சைடில் இருக்க பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்களுக்கு லோயர் லெவலில் கிடைக்கிது. இதை வச்சு தான் இப்போ டேட்டிங் கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு கார்பன் டேட்டிங் இது பண்ணோம்னா ஆக்சுவல் டேட்டிங் வந்து கன்ஃபார்மாக எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சீக்வன்ஸ் வந்து கிளியராக இருக்கனால ஒரு அருமையான டேட்டிங் வந்து இந்த சைட் கொடுக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர் ராஜன் கூட சொன்னார் ரீசெண்டாக வந்த விசிட்டில், இன் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் வந்து கீழடியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரெண்டு வந்துடும்னார். ஏன்னா எங்களுக்கு சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டேட்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து கார்பனில் கிடச்சிருக்கு. கார்பன் டேட்டிங் போன பிறகு தான் நாங்கள் வந்து எக்ஸாக்ட் டேட்டிங் வந்து சொல்ல முடியும் சைட்டை பற்றி. இது சைட்டுடைய ஜென்ரல் வியூ, இது ஒரு வியூ. இன்னொரு மெயின் இதான் திஸ் இஸ் த லேயர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பேசிக்கலி ஆர்கியாலஜிக்கலி டேட்டிங் பண்ணும்போது டூ கைண்ட் ஆஃப் டேட்டிங்ஸ் இருக்கு. 2 கைண்ட். ஒன்று ரிலேட்டிவ் டேட்டிங் அண்ட் சயின்டிஃபிக் டேட்டிங். ரிலேட்டிவ் டேட்டிங் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் அசோசியேட் மெட்டீரியல் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி டைம் பீயிங் சொல்ற டேட்டிங். பட் எல்லா தமிழக ஆய்வுகளும் ரிலேட்டிவ் டேட்டிங்ல தான் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த இதுவும் அப்சல்யூட் டேட்டிங்ல எதுவுமே இதுவரையும் பண்ணதில்லை.
இப்போ கொடுமணல் பண்ணியிருக்காரு, கொடுமணல் பண்ணனால சர்ச்சை வருகிறது. அவரு 5th century BC சொல்றது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. Nobody is agreeing. Our scientifically has carbon dating and he is expressing, Professor Rajan expressing 5ஆம் நூற்றாண்டுக்கு நம்முடைய நாகரிகம் செல்கிறதுன்னு சொல்றாரு. அது யாரும் அக்ரி பண்றது யாரும் இல்ல வராது, 3rd centuryல நம்மது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இன்னும் வரும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தான் மாத்துமே தவிர பழமையான டென்டேட்டிவ் டேட்டிங் வச்சு பேசிட்டு இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு தான் நாங்கள் அறிவியல் பூர்வமாக வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டிங் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து தட் வில் கிவ் சம் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸாக வந்து கொடுக்கும் தமிழக வரலாறுக்கு. இது பார்த்தீங்கன்னா லேயர்னு சொல்லுவோம். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா 6th லாஸ்ட் வந்து நேச்சுரல் சாயில், அதுக்கு முன்னாடி 6 லேயர்ஸ் இருக்கு. இந்த 6 லேயரில் வந்து லோயஸ்ட் மோஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர். தட் இஸ் த சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவரி. இது இன்ஸ்டிடியூட்ல இருக்க பிளாக் அண்ட் ரெட் வேர் இன்வெர்டட் ஜார். இது வந்து நீங்க பரியல்னு சொல்லலாம், பரியல் கிடையாது, ஸ்டோரேஜ் ஜார். ஹேபிடேஷன்ல இது வந்து ஸ்டோரேஜ் ஜார். இது பார்த்தீங்கன்னா கவுத்தி வச்சிருக்காங்க ஒன்று மேலே ஒன்று. அது உடஞ்சி போச்சு, கல்லை போட்டு உடச்சிட்டாங்க, அந்த ஒன்று மேலே ஒன்று கவுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து திஸ் இஸ் நாட் அ பரியல், திஸ் இஸ் ஸ்டோரேஜ் ஜார். அது பிளாக் அண்ட் ரெட் வேர் ஜார் வந்து எங்களுக்கு இந்த லெவலில் வந்து கிடைச்சது வந்து அக்யூரேட் டேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேட்டிவ் டேட் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸாக எங்களுக்கு இருக்கு. இது ஸ்ட்ராட்டிகிராஃபி. இது வெரைட்டி ஆஃப் பாட் செட்ஸ். இது இந்த லொக்காலிட்டி 1 அண்ட் லொக்காலிட்டி 2 உடைய ஸ்ட்ராட்டிகிராஃபி. இதை தவிர இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா கீழடி ஹேஸ் கிவன் a good impression regarding the urban component. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு, பிரிக் ஸ்ட்ரக்சரே கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சரே கிடைக்கலமா. ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கோன்னா ஒரு லிமிட்டட் லெவலில் தான் கிடச்சிருக்குமே தவிர ஸ்ட்ரக்சருங்கிற அளவில் ஒரு அர்பன் காம்போனண்ட்டுக்கு வேண்டிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடைக்கல. அரிக்கமேடில் பார்த்தீங்கன்னா டையிங் வேட் கிடச்சிருக்கு, வேர் ஹவுஸ் கிடச்சிருக்கு. அதை தவிர ரிங்வெல் வேறு எதுவும் கிடைக்கல. காவிரி பூமன்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ஃப் சொல்லுவாங்க, தென் வடகிரியில் வந்து ஸ்லூயிஸ் கேட் சொல்லுவாங்க, தென் விகாரா ஸ்ட்ரக்சர். விகாரா வந்து லேட்டர் பீரியட், அது வந்து இயர்லி கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி தான் கிடச்சிருக்கே தவிர எந்த ஒரு அர்பன் ஹவு த காமன் சிட்டிசன் யூஸ்ட் அந்த மாதிரி ஒரு சிட்டியோடைய பிளான் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி வந்து எங்கேயும் கிடைக்கல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கம் அக்ராஸ் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பல வகையான ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதோட கண்டினியூட்டி வந்து இந்த வருஷம் நிறைய கிடைக்குது, அதான் பெருமையாக சொல்லணும். பார்த்தீங்கன்னா பிரிக் வால்ஸ்னு சொல்லலாம், ரெக்டாங்குலர் சேம்பர், அதே போல் பிரிக் ஃப்ளோர் காரிடார். ஆனால் இதில் 3 சைஸ் பிரிக்ஸ் கிடச்சிருக்கு வெரைட்டியாக, 36 சென்டிமீட்டர், ஒரு மேல் 33, 34. இது கம்பேர் பண்ணிங்கன்னா சங்ககால கட்டடங்களுக்கு ஏற்ற பிரிக் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு. அரிக்கமேடும் கம்பேர் பண்ணலாம், காஞ்சிபுரம், உறையூர் அண்ட் காவேரி பூமண்டம் பிரிக் எல்லாம் சிமிலர் பிரிக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி பிரிக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அதை தவிர மிக முக்கியமாக வந்து ஹேண்ட் க்ரூட் டைல்ஸ் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி டைல் ரூஃபாக தான் இருந்திருக்கணும். பிரிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைல் ரூஃப். பிரிக் ஸ்ட்ரக்சர் வந்து பிளாஸ்டிங் கிடையாது. இட் இஸ் அ ஏன்சியன்ட் டெக்னிக். பார்த்தீங்கன்னா வெறும் பிரிக் ஸ்ட்ரக்சர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் போஸ்ட் ஹோல்ஸ் நிறையா இருக்குது, பெரிய பெரிய கம்புகள் நட்டு அதன் மேலே வந்து சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட். இது கான்சுரல் வியூ பண்ணும்போது தான் இதோடைய ஃபுல் பிக்சர் வரும். தீஸ் ஆர் த கிரவுண்ட் பேஸ் லெவல் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த பேஸ் லெவலை வந்து கான்சுரல் வியூவாக மாற்றும் போது தான் அவனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக அகழாய்வில் அதிக அளவு கட்டிடங்கள் வந்து கீழடியில் கிடைத்துள்ளன. இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு டேங்க் மாதிரி உள்ள கீழ் லெவல், பேஸ் லெவல். தீஸ் ஆர் த பேஸ் லெவல். பேஸ் லெவல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ரேர். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும், பட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இண்டிகேஷனே கிடையாது இந்த சைட்ல. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 feet கீழே போன பிறகுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே தெரியும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இனிமே வந்து கான்சுரல் வியூ பண்ண அந்த திஸ் அ டேங்க், ஐ எம் டெல்லிங், see the tank. அது ஒரு சைடு வியூ, திஸ் இஸ் த அப்பர் வியூ.
இன்லெட் இருக்கு, அவுட்லெட் இருக்கு. இதுக்கு ஃப்ளோரிங், பிரிக் ஃப்ளோரிங். நெக்ஸ்ட் there's a floor with ring well. this is the first time actually ring well வந்து நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வசவசமுத்திரத்துல தான் அதிகம் கிடைச்சிருக்கு ring well. வசவசமுத்திரத்தில் ஸ்டேட் ஆர்கியாலஜி பண்ண ring well பார்த்தா வெறும் ring well தான் இருக்குமே தவிர அசோசியேட் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. அதில் எந்த ஒரு கட்டிடங்களுக்கும் சம்பந்தமான அந்த ring well கிடைக்கல. இது ஒரு இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கட்டிடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ring well எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ring well-ஓட டெப்த் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 20 feet, 20 rings கிடைச்சிருக்கு எங்களுக்கு. see the rings. இந்த சைட்ல அதோட இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிங், 3 ring well கிடைச்சது. அதில் ஒரு டெக்கரேட்டிவ் ரிம்மோட ஒரு ring well கிடைச்சது. இதோட லோயஸ்ட் லெவல். இது வந்து இது 3 இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ஒரு ஃபேஷியல் டிஃப்ரென்சியேஷன் பிரிக்கணும். ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. இட் வில் டேக் டைம், கொஞ்சம் நாள் ஆகும். அதை வந்து லேயர் வைஸ் அசோசியேட்டட் மெட்டீரியல், அசோசியேட் பாட்டரி என்னென்ன இருக்குன்னு அத்தனையும் வந்து அனலைசிஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வரும்போது இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபேஸஸ் இந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபேஸஸ் சேர்ந்தது, இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பிரிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஆதாரங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா லேயர் பார்த்தீங்கன்னா லேயர் வைஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னேன் உங்களுக்கு. இதை நாங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது 10.5 meters லென்த்தி ஸ்ட்ரக்சர், ஒரு காரிடார், அவ்வளோ பெரிய காரிடார் வந்து ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் டிஸ்கவர்ட் இன் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு. அதுக்கு பேரலல் வாலிங்க ஒன்று போகுது. அதை இப்போ அந்த 2 சைடும் தான் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வந்து நாங்கள் ரிலேட் பண்ணி ஆகணும் இந்த ஸ்ட்ரக்சரை என்னவா இருக்கும்னு இப்போதைக்கு. ஆனால் எல்லாம் இன்டர் கனெக்டட் தான். எல்லா ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு வால் இருக்கு, இங்கே ஒரு வால் இருக்கு. அந்த நடுவில் இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த உரக்கிணறு, ஒரு காரிடார். அது நடுவில் சென்டரா வந்து ஒரு உரக்கிணறு இருக்கு. அது ஒரு இட் மேபி ராயல் என்க்ளோஸரா கூட இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ என்னவா இருக்குன்னு தெரியல எனக்கு. இனிமே இப்போ வர்ற எங்களுடைய அகழ்வாய் கூட இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வந்து ஆர்வத்தை தூண்டுகிறது. இது வந்து சைட் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடைக்கல. எவ்வளோ எஸ்கேவேஷன் நடந்திருக்கே தவிர ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிஸ் இங்கே தான் சொல்லலாம், கீழடி. அதனால தான் அத்தனையுடைய ஒரு கவனத்தை வந்து இது ஈர்த்ததுன்னு சொல்லலாம். இது இன்னொரு டைப் ஆஃப் ரிங். இது இன்னொரு டைப் ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் இந்த லோயஸ்ட் லெவல். இது கிட்டத்தட்ட ஒரு 6 feet கீழே இந்த ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு அலைன்மெண்ட் போகுது. இது இந்த வருஷம் எக்ஸ்போஸ் பண்றோம் நாங்க. இது ஒரு வால். இது கொலாப்ஸ்ட் பில்டிங், டெப்ரிஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டா சொல்லலாம், 1800 antiquities we recovered in the last excavation. அதில் முக்கியமாக சொல்லலாம் உங்களுக்கு செமி ப்ரெசியஸ் ஸ்டோன். செமி ப்ரெசியஸ் மிகவும் அரிய வகை கல்லினால் செய்யப்பட்ட மணிகள்னு சொல்லலாம். கார்னிலியன், அகேட், சால்சிடோனி, குவாட்ஸு, இந்த மாதிரி பேர்ல் பீடும் கிடச்சிது இங்கே. அதான் முக்கியமாக சொல்லணும். அதை தவிர கிளாஸ் பீட்ஸ் கிட்டத்தட்ட 800 கிளாஸ் பீட்ஸ் கிடச்சிது. காப்பர் காயின், ஸ்கொயர் காயின் கிடச்சிருக்கு, சர்க்குலர் காயின் கிடச்சிருக்கு, டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் கிடச்சிது, ஃபிகரின்ஸ் கிடச்சிது, பீட்ஸு, கேம்ஸ்மேன், ஸ்பிண்டில் ஹோல், டைஸ், வீல் எல்லாம் கிடச்சிருக்கு. போன், ஸ்டைலஸ், மெட்டல் ஆப்ஜெக்ட், என்னென்ன இங்கே கிடைத்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான். எதுவுமே இங்கே மேனுஃபேக்சர் செய்யலை. மேனுஃபேக்சர் செஞ்சதுக்கான எந்த ஒரு ரா மெட்டீரியலும் இங்கே கிடைக்கல எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எஸ்கேவேஷனில் எந்த ரா மெட்டீரியலும் கிடைக்கல. ஒரு முழுமையான ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். முழுமையாக வடிவமைக்கப்பட்ட பொருள் வாங்கி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர இங்கேயே செஞ்சு இங்கேயே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொடுமங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்ட்ரி சைட்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் சைட். ஏன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபர்னஸ் இருக்கும், உங்களுக்கு இது இருக்கும், உங்களுக்கு டெபிட்டாச்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, பீட் மேக்கிங்கான என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அங்கே கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பொருள் இங்கே தயாரிக்கப்பட்டது
என்று சொல்வதற்கான அடிப்படையான ஆதாரங்கள் வந்து ஒன்றுமே இங்கே கிடைக்கல. இங்கே வந்து இதை பார்க்கும்போது தே ஹாவ் சம் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல். அவங்க வந்து வெளியிலிருந்து தங்களுடைய பொருட்களை வந்து வாங்கும் திறன் பெற்றவர்கள் வாங்கி வந்து உபயோகிச்சிருக்காங்களே தவிர இவங்களே செஞ்சு அவங்க உபயோகிக்கவில்லை. அப்படி செய்பவர்கள் நகர மக்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர செய்த ஒரு கிராம மக்களாக இருக்க முடியாது. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் உருவாக்குகின்ற மக்களாக இருக்க முடியாது. ஒரு நகர மக்கள் ஹேவிங் எம்பவர்மெண்ட், அவர்கள் தான் இப்போ வாங்கி உபயோகப்படுத்துகின்ற ஒரு திறமைப்படுத்த மக்களாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் இந்த கீழடியில் வாழ்ந்துள்ளதாக ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இதுவரை கிடைச்ச எக்ஸ்கவேஷன்ல மெட்டீரியல் வைஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளோ ஆன்டிகுட்டிஸ், இந்த ஆன்டிகுட்டிஸ் கம்மி. ஏன்னா இந்த வருஷம் இப்போ கிட்டத்தட்ட ஜனவரி 18 ஆரம்பிச்சு இன்னைய வரையும் பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் 1600 ஆன்டிகுட்டிஸ் ரெக்கவர்ட். இப்போ நாங்கள் 2 monthsல 1600 ஆன்டிகுட்டிஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். இன்னும் செப்டம்பர் வரையும் பண்ணும்போது இன்னும் அதிகம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். This is the figurine, terracotta figurines. This semi-precious stones and terracotta beads. நான் ஒரு சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேனே தவிர எல்லாத்தையும் என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆன்டிகுட்டிஸ் இருக்கு. This is samples. Then semi-precious stones and glass beads. This is the pearl bead. We discovered 7 pearl beads. Pearl கிடைச்சது எங்களுக்கு. Then variety of glass beads தான். Glass beads தான் நிறைய. Then copper antimony rod சொல்லுவோம், கண்மை போடுற ஒரு கம்பி, copper antimony rod. These are required ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இதோடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். அது ட்ரீட்மெண்ட் பண்ணாத முன்னாடி உங்களுக்கு எஸ்கவேட் பண்ணதுலேருந்து எடுத்து வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் நாங்கள். இது ஸ்பியர்ட் அயன் ஆப்ஜெக்ட்ஸ். தென் போன் பாயிண்ட் ஸ்டைலஸ்ன்னு சொல்லுவாங்க, எழுத்தாணி. தட் இஸ் நாட் அ போன் பேசிக்கல், தட் இஸ் ஹார்ன். கொம்பு இருக்கு இல்லைங்க, கொம்புல தான், அதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல், அந்த கொம்புல தான் அது செஞ்சுருப்பாங்க அது. தென் தீஸ் ஆர் த செல் பேங்கிள். நெக்ஸ்ட் ஐவரி டைஸ். ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவரினா ஐவரி டைஸ் கிடைச்சது எங்களுக்கு. தென் கேம்ஸ்மென்ஸ். இந்த தடவை இதோட நல்ல கேம்ஸ்மென்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. தென் சில டிஸ்க் அண்ட் வீல், டெரகோட்டா வீல், டெரகோட்டா டிஸ்க். ஆக்சுவலி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரின்னு சொன்னால், தென் பாட்ரியில் வந்து பானை ஓடுகளில் வந்து எங்களுக்கு தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் கிடைச்சது தான் சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவரி. இங்கே கீழடியில் கிட்டத்தட்ட 32 தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா சில திசன் ரைட் எழுதியிருக்காங்க, உதிரன், ஆதன், ஏனன், சுரமா என்ற எழுத்துக்கள் படிக்க முடிந்ததெல்லாம் படிச்சிட்டாங்க. இன்னும் சில 1 லெட்டர் இருக்குது, 2 லெட்டர் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். சில இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா வந்து திருப்பி போட்டிருக்காங்க, இது பிழையாக இருக்கலாம் என்று ஒரு சாராக சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க அது மிரர் இமேஜாக இருக்கணும், கண்ணாடியில் எப்படி தெரியும் அது பார்த்து எழுதியிருப்பாங்க, அதுபோல் மிரர் இமேஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இன்னும் டிபேட்டபிள். இன்னும் 32 தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடச்சி, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ டேட்டிங் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கம்பேரபிள் டு ஜெயினா கேவ்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இன் அண்ட் அரௌண்ட் மதுரை. மதுரையை சுற்றி கிடைக்கின்ற சமண கோயில் இருக்க எழுத்துக்களுக்கு ஒத்த எழுத்துக்களாக இந்த பானை ஓட்டில் எழுத்துக்கள் வந்து அமைந்துள்ளன. இதன் அடிப்படையில் தான் 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டு நாங்கள் வந்து டேட்டிங் இப்போ டென்டேட்டிவ்லி நாங்கள் சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி செட்னு சொல்லுவாங்க, கிறுக்கல். அந்த கிராஃபிட்டி செட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கிராஃபிட்டி செட்ஸ் கிடச்சிருக்கு இது வரையும். அதில் மிக முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபிஷ் சிம்பல், பாண்டியாங்கிற ரீஜன் சொல்கிறதுக்கு வந்து ஃபிஷ் சிம்பல் வந்து நிறையா கிடச்சிருக்கு எங்களுக்கு. இப்போ ஃபிஷ்ஷு, போட், ஸ்வஸ்திக், சன், ஆரோ, நிறைய வெரைட்டி ஆஃப், இன்னும் சொன்னால் லிஸ்ட் போட்டே போகலாம், அந்த மாதிரி கிராஃபிட்டிஸ்லாம் கிடச்சிருக்கு. அதே போல் மெயின் இங்கே பாட்ரி வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், பானை ஓடுகள் இந்த கீழடியில் கிடைத்ததுன்னா பிளாக் அண்ட் ரெட் ஆர் ப்ரெடாமினன்ட் இந்த லோயஸ்ட் லெவல்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்டட் பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடு. இந்த பெக்குலியர் பாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகை ரிவர் பேசின்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ கல்லுப்பட்டி 1971 வந்து ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா டீ கல்லுப்பட்டியில் வந்து எஸ்கவேட் பண்ணாங்க. அங்கே தான் இந்த பாட்ரி வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஒயிட் பெயிண்டட் பிளாக் அண்ட் ரெட் வேர். அந்த ஸ்பெஷாலிட்டி பாட்ரியும் இந்த கீழடியில் வந்து இந்த ரீஜனுக்கு உண்டான அந்த பாட்ரி வந்து எங்களுக்கு கிடைக்குது. இதை தவிர சொல்லணும்னா உங்களுக்கு ரசகோட்டட் வேர். ரசகோட்டட் வேர் இஸ் நாட் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பானை ஓடு கிடையாது. இது ஆந்திரா வேர்னு சொல்லுவாங்க, சாதவாகனர் காலத்து பாட்ரி. அது ப்ரடாமினன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இந்த பாட்ரி நிறைய கிடைக்கும். ஏன்னா அவங்க சாதவாகனர் பீரியட்ல வந்து உருவாக்கப்பட்ட ரசக்கோட்டை ஒன்றில் ரெட் பாட்ரியில் வந்து ஒரு ஒயிட் பெயிண்டிங் போட்டிருப்பாங்க. அந்த பாட்ரி வந்து பர்டிகுலர் சாதவாகனர் பீரியட் பாட்ரி. அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா கொண்டாப்பூர், நம்ம சன்னதி, இன்னும் பல அகலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கர்நாடகா ஆந்திராவில். அங்கே நிறைய அளவு கிடச்சிருக்கு. அந்த வெரைட்டி ஆஃப் பாட்ரிஸ் வந்து இங்கே கிடைச்சது வந்து தே மைட் ஹவ் கம் ஃப்ரம் ட்ரேட் ஓன்லி. அந்த பாட்டு அங்கே மேனுஃபேக்சர் இங்கே தான் வந்திருக்கு. அதை விட மிக முக்கியமாக சொல்லலாம் ரவுலட்டட் அரட்டைன், ரோமன் பாட்டு சொல்ல ரவுலட்டட் அரட்டைன் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. இதுதான் முக்கிய பாட்ரி வகைகள் அங்கே கிடைச்சதுல. இது திசன்னு எழுதியிருக்க ஒரு தமிழ் பிராமிஸ் ஸ்டேட். நெக்ஸ்ட் இதான் ரிவர். இது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வந்து திருப்பி போட்டிருப்பாங்க. ரெண்டு தாவும், இந்த மூலில் ஒரு தாவும் பாருங்க, அந்த மூல தாவும் வந்து திருப்பி போட்டிருப்பாங்க. தமிழ் பிராமி தா. தென் திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் சிம்பிள். இது அந்த ஃபிஷ் சிம்பிள் வந்து காயின்ல இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபிஷ் சிம்பிள். இது ஒரு ஃபிஷ் சிம்பிள். வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் சிம்பிள் வி ஃபவுண்ட் இன் தட் எஸ்கவேஷன். அது வந்து காயின்ல இருக்க ஃபிஷ் சிம்பிள். இங்க ஒரு ஃபிஷ் சிம்பிள் உள்ள லிட்ல. தென் கிராஃபிட்டிஸ். கிராஃபிட்டிஸ்க்கு சொல்ல வேணாம், நிறைய கிராஃபிட்டிஸ் இருக்கு. இது ரவுலட்டட் வேர், ரோமன் பாட்ரி சொல்ற ரவுலட்டட் வேர். நியர் அபவுட் 80 ஷர்ட்ஸ் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ரவுலட்டட். அங்கே அரட்டைன் ஆஸ் வெல் அஸ் ரவுலட்டட். இது வந்து ரசகோட்டட் பெயிண்டட் வேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஒயிட் பெயிண்டிங் டிசைன் இருக்க பாட்ரி வந்து ஆந்திரா வேர். வி ஆர் கெட்டிங் அவைலபிள். இங்கே வந்து கீழ்டியில் வந்து எங்களுக்கு எக்ஸிபிஷனில் கிடச்சிருக்கு இந்த பாட்ரி. இதுவும் வந்து ஒரு டேட்டிங் மெட்டீரியலாக இருக்குது எங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு. சாதவாகனா பீரியட் ரிலேட் பண்ணால் உங்களுக்கு அதுவும் பிசிடி தான். உங்களுக்கு 2nd century BC to 3rd century AD. தென் வெரைட்டி ஆஃப் ரசகோட்டட் பெயிண்டட் வேர். அந்த ஒயிட் பெயிண்டட் உங்களுக்கு சரியா அந்த கேமராவில் வரல, ஜூம் பண்ண முடியல. ஒயிட் பெயிண்டட் பிளாக் அண்ட் ரெட் வேர் இருந்தது. நெக்ஸ்ட் டெக்கரேட்டிவ் இன்ஸ்டிடியூட் பார்ட்ஸ். ஆக்சுவலி ஹேபிடேஷனுக்கு வேண்டிய அனைத்து கேரக்டரும் இங்கே கிடைச்சிருக்கு. இது லோயஸ்ட் லெவல் பிளாக் அண்ட் ரெட் வேர் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 feet கீழே போனால் மணல் தான் வரும். இந்த சைட் வந்து எக்ஸிஸ்டிங். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரிவர் தன்னுடைய கோர்ஸை வந்து மாற்றி இருக்கு. அதில் வந்து ஒரு 2 மீட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டெரைல் லேயர். அந்த 2 மீட்டர் ஸ்டெரைலில் வந்து நேச்சுரல் சாயில். அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து சைட் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. ரிவர் சாண்ட் இருக்கு, அப்புறமே ஸ்டெரைல் லேயர், அதுக்கப்புறம் ஹேபிடேஷன். அந்த ஸ்டெரைல் லேயருக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேபிடேஷனே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா ரிவர் தன்னுடைய கோர்ஸை மாற்றின பிறகு அந்த இடத்துல வந்து ஸ்டாக்னேட்டட் வாட்டர்னால கிளே பேக் ஆகி உங்களுக்கு ஹார்ட் ஸ்டெரைல் லேயர் ஆயிடுச்சு. அந்த லேயரில் எந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. தட் இஸ் நேச்சுரல் சாயில். அதுக்கு மேலே தான் ஹேபிடேஷன்ஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் ஹேபிடேஷன்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு இந்த இடத்துல. இன்னும் வந்து முழுமையாக நாங்கள் வந்து சேண்டை வந்து எவ்வளோ இருக்குன்னு தோண்டி பார்க்கணும். கிட்டத்தட்ட அதே ஒரு 12 feet சேண்ட் டெபாசிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 12 to 20 feet. ஏன்னா ரிவர் அதனுடைய கோர்ஸ் வந்து இப்போ நார்த்துக்கு மாறிடுச்சு. முன்னாடி சைட் பக்கத்துலேயே வந்து ரிவர் இருந்திருக்கணும். அந்த ரிவர் மேலே தான் அந்த சைட்டே வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. திஸ் இஸ் டெக்கரேட்டிவ் பாட்ரி. இந்த மாதிரி பாட்ரிஸ் வந்து
பியூர் ஹேபிடேஷன்ஸ் பேட்டரி. இதெல்லாம் ஹேபிடேஷனுக்கு வேண்டிய என்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி. இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் பாட்ரிஸ், ஃபைனஸ்ட் வெரைட்டி ஆஃப் பிளாக் அண்ட் ரெட் வேர். இது ஸ்பவுட்டட் ரெட் ஸ்லிப் டிவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து குஷான் பாட்ரின்னு சொல்லுவாங்க நார்த்தில். இந்த மாதிரி ஸ்பவுட்டட் வெரைட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கம் அக்ராஸ். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து குஷான் பாட்ரி. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்திருந்தார் எங்கள் டைரக்டர் டெல்லியிலேருந்து. அவர் சொன்னார், இது நம்ம நார்த்தில் கிடைக்கிற குஷான் வெரைட்டி பாட்ரின்னார். அது ரெட் ஸ்லிப்டு ஸ்பவுட்டட் வெரைட்டிலாம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே போல் மேட் இம்ப்ரெஷன் இருக்கு. அதில் இது போல் நிறைய வெரைட்டி ஆஃப் பாட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த பாட்ரிஸ்லாம் இனிமே கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். அது எந்த லேயரில் வருது, எந்த டேட்டிங்கில் வருது, அது கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது அந்தந்த பீரியடுடைய பாட்ரிஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிளாசிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்டாட்டிகிராஃபிக்கலி நாங்கள் எஸ்கவேட் பண்ணனால பாட்ரியோட கிளாசிஃபிகேஷனும் இதில் இந்த எஸ்கவேஷனில் வந்து பண்ணிடலாம். எப்படி டெவலப் ஆகிறது பாட்ரிஸ்னு. What is the main element to dating the ancient cultural site basically? அதுக்கு இந்த சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சைட்டுக்கு ஒரு ஹேபிடேஷன் சைட்டுனா அந்த சைட்டுக்கான பரியல் சைட் இருக்கணும். கண்டிப்பாக இந்த சைட்டுக்கும் பரியல் சைட் இருக்குது. நாங்கள் இன்னும் எஸ்கவேட் பண்ணலை. இந்த சைட்டில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் கொந்தகைக்கு வெளியே இந்த பரியல் சைட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இது வந்து ஒரு இடத்துல தண்ணிக்காக ஊரணி வெட்டியிருக்காங்க. அதில் செக்ஷனில் கிடச்ச பரியல் வித் போன். திஸ் இஸ் urn burial. We are planning to excavate a full urn burial to correlate the habitation. ஏன்னா ஒரு ஹேபிடேஷனுக்கான பரியல் சைட்டும் இங்கே இருக்கிறதுனால இது முழுமையான ஒரு செட்டில்டு அர்பன் சென்டர்னு சொல்லலாம். ஏன்னா கீழடியை விட்டால் வேறு சான்ஸ் தமிழ்நாட்டில் இதை விட்டுறக்கூடாது. நான் இருக்கிற வரையும் செய்ய முடியும் ஆய்வு. அதுக்கப்புறம் வரவும் செஞ்சால் தான் அதோடைய முழுமையான ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா ஹேபிடேஷன் சைட்டுக்கும் வரியல் சைட்டும் சேர்ந்து கிடைச்சது தமிழ்நாட்டில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இல்லைன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் வரியில் தோண்டிகிட்டே இருப்போம், இல்லைனா எங்கேயா ஹேபிடேஷன் தோண்டிகிட்டே இருப்போமே தவிர அதுக்கு எதுக்குமே ரிலேட் பண்ண முடியாது, கோரிலேட் பண்ண முடியாது, ரிலேட் பண்ண முடியாது. பட் அந்த சான்ஸை வந்து இந்த கீழடி வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் இதை வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாங்க இந்த சைட்டை. ஆனால் இந்த சைட்டோட செகண்ட் ஃபேஸ் வந்து நாங்கள் வந்து இந்த வருஷத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்ஸ் காமிக்கிறேன். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரிஸ் ஹூ விசிட்டட் த சைட். அதில் முக்கியமாக சொல்லணும் நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி உதயச்சந்திரன். He has taken lot of interest. அவருடைய 2 முறை வந்து ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணாரு. சைட்டை பார்த்து எனக்கு சொல்லுங்கன்ட்டு. அவருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆய்வு நடக்குது, ஆய்வை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஆய்வை பற்றி என்ன வேணும்னு சொன்ன கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க, நான் செய்கிறேன்னாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவான ஆய்வு வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா தமிழக அரசுகிட்ட நாங்கள் கேட்குறது அதுதான். நாங்கள் வந்து லேண்ட் அக்யூர் பண்ண மாட்டோம், நாங்கள் எதுவும் பண்ணிக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 acre ஆஃப் த லேண்ட் ஏஎஸ்ஐ கொடுத்தாங்கன்னா we will reconstruct whatever recovered from this land. அது அப்படியே மியூசியமாக நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா ஏஎஸ்ஐயோட கான்செப்ட் வந்து சைட் மியூசியம் கிரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய கான்செப்ட். கிட்டத்தட்ட 44 சைட் மியூசியம் இந்தியாவில் இருக்குது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஏஎஸ்ஐ. we will not keep it in சென்னை மியூசியமா டெல்லி. நாங்கள் வந்து ஜென்ரலி அந்த சைட்டில் தான் இருக்கணும். சைட்டில் இருந்தால் மட்டும்தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். இல்லைன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து சென்னை மியூசியத்தை கொண்டு வந்து கீழடி மெட்டீரியல் வச்சிங்கன்னா அது எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க, அது யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த சைட்டோட இருந்தால் சைட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், சைட்டோட வேல்யூ தெரியும். அதை ரீகன்ஸ்ட்ரக்டே பண்ணிடலாம் சைட்டோடைய எப்படி இருந்ததுன்னு. இதை தவிர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு நியர் அபவுட் 1 lakh விசிட்டர்ஸ் இந்த சைட்டை வந்து பார்த்துருப்பாங்க. அவ்வளோ நாங்களும் அலோவ் பண்ணோம். ஏன்னா திஸ் இஸ் அ பப்ளிக் ஒர்க். நாங்கள் எஸ்கேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ணியிருந்தோம். அது அவங்க பார்த்தாங்க. ரொம்ப அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் எங்களால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அத்தனை பேர்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எங்களால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா அத்தனை பேர்த்தையும் எங்களால் சொல்ல முடியாது.
அத்தனை பற்றி நான் இறக்கிட்டேன்னா டிஸ்டர்ப் ஆகிடும் என் சைட். அது நாங்கள் பொறுமையாக எஸ்கவேஷன் வேறு பண்ண வேண்டியிருக்கு. பட் எல்லாத்தையும் நாங்கள் அலோவ் பண்ணியிருந்தோம். இது எங்களுடைய சின்ன டீம். இந்த டீம் தான் டன் த ஒர்க். வேறு எதுவுமே இந்த டீம் தான் இந்த ஃபுல் தரோ எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி இந்த சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணது இந்த டீமு. இந்த டீமில் ஒருத்தர் தான் அவர் இல்லை, இப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அவங்களோட இந்த இயர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயரோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நாங்கள் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணோமோ அந்த லொக்காலிட்டியோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடச்சிருக்கு, ஸ்ட்ரக்சருக்கான எவிடன்சஸ் கிடச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரக்சருக்கான எவிடன்சஸை வந்து ஹவு டு எக்ஸ்டெண்ட், அந்த ஒரு எய்முக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த செகண்ட் சீசன் எஸ்கவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் சீசன் எஸ்கவேஷன் வந்து 18 January ஸ்டார்ட் பண்ணோம். நவ் இட் இஸ் கோயிங் ஆன். ஹோப்ஃபுல்லி செப்டம்பர் வரை எனக்கு அப்ரூவல் பீரியட் இருக்குது. செப்டம்பர் வரை நான் கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட், அடுத்த வருஷம் கூட இந்த சைட்டை பண்ணணும்னு. பட் தெரியல யார் பண்ணுவாங்கன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 39 ட்ரென்ச்சஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் 2 months. லைக்லி டு இன்னும் ஒரு 20 ட்ரென்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு எய்மில் இருக்கும். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 100 ட்ரென்ச்சஸ் ஓப்பன் பண்ண மாதிரி, லாஸ்ட் இயரும் இந்த வருஷமும் கம்பேர் பண்ணால் ஒரு 100 ட்ரென்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு நல்ல ஒரு எவிடன்சஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். தட் வில் கிவ் குட் டேட்டிங் டு த தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். இல்லை இந்த வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பண்ணதோட எக்ஸ்டென்ஷன் தான் இதெல்லாம். இந்த வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம். இதோட ஜென்ரல் வியூஸ். இது ஒரு சைடு, அந்த ஆப்போசிட் அந்த பக்கம் இது ஒரு சைடு. பட் எல்லாத்துக்கும் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும் லேண்ட் ஓனர்ஸ் தான். தே ஆர் வில்லிங் டு கிவ். அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஊருக்கு நாங்கள் தெரியவே தெரியாது சார், பட் நீங்கள் வந்து சொன்ன பிறகு தான் தெரியுதுன்னு. தே ஆர் கோஆப்ரேட்டட் வித் அஸ். அவங்களுடைய கோஆப்ரேஷன்னால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள். ஏன்னா தே ஆர் ஆக்சுவலி வாலண்டரிலி தே ஆர் கிவிங் த லேண்ட். பண்ணுங்க சார். திஸ் இஸ் த அனதர் ஏரியா. இந்த வருஷம் நடந்துட்டு இருக்க எஸ்கவேஷன்ஸ், இந்த வருஷம் ஜென்ரல் எஸ்கவேஷன்ஸ். இந்த வருஷம் எஸ்கவேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான், கனெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கிடச்சிது. மெயின் ஸ்ட்ரக்சர்னா பாருங்க, இது ஒன்று அந்த காரிடார் காமிச்ச முன்னாடி உங்களுக்கு அதோட கனெக்டட் ஸ்ட்ரக்சர் இங்கே ஒன்று கிடச்சிருச்சு. இன்னும் இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர். பட் 23-30 கோர்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும். பட் இதோட ஃபுல் வியூ எடுத்த பிறகு தான் இதோட கான்ஜுரல் வியூவே பண்ண முடியும். கான்ஜுரல் வியூ பண்ண ஹவு த சிட்டி வாஸ் எக்ஸிஸ்டட் ஒரு இது தெரியும். இது பாரு, இது மட்டும் பார்த்தா இன்னும் 10 வருஷம் பண்ணாதான் இந்த சைட்டோட முழு விவரமும் வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 2 இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இடம் இருக்கு. இதில் 80 acres ஜஸ்ட் வி ஆர் டூயிங் ஒன்லி 1 acre தான். இது 79 acre பண்ணணும்னா முடியாத வேலை. 79 acre பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5-6 acre பண்ணணும். பண்ணுனா ஒளிவா அதோடைய முழுமையான தன்மை வந்து புரியும். எப்படி இருந்தது சைட்டு ஒவ்வொரு ஏரியாவில் பண்ணும்போது, ஒரு ஈஸ்டர்ன் சைடு, ஒரு நார்த்தன் சைடு, சதர்ன் சைடு, வெஸ்டர்ன் சைடு, சென்ட்ரல், அந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருந்ததுங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த ஆய்வின் மூலம் தெரியும். another view. This is another. இதில் ஒரு பெக்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டைல்ஸ் இருக்கும், உங்களுக்கு போஸ்ட் வால் இருக்கும். பெரிய பெரிய கட்டைகளை வச்சு தான் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய கட்டைகள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு பிரிக் வால் இருந்தாலும் சைடில் வந்து உடன் போல்ஸை கொடுத்து மேலே வந்து உங்களுக்கு வந்து ரூஃபிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் திஸ் த ஒன்லி பேஸ்மெண்ட் லெவல் தான். இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தா தான் இதோடைய ஃபுல் வியூ வந்து தெரியும். எங்களுக்கு புரியும், பட் உங்களுக்கு புரியுது கஷ்டம். ஏன்னா வெறும் சும்மா செங்கச்சவரை காமிக்கிறீங்கன்னு சொல்லலாம். செங்கச்சவரை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். செங்கச்சவரை தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் எல்லாம். இன்னைக்கு ஒரு வீட்டில் பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டி போனீங்கன்னா குப்பை தொட்டியில் பார்த்தா அந்த வீட்டில் என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு போடும். அதே போல தான் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் ஆர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். டம்பான மெட்டீரியல், ஹியூமன் பீயிங்ஸ் விட்டுட்டு போன மெட்டீரியல்ஸ் தான். அதை வச்சு ஹவு வி கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட். And the reconstruction can give the evidences.
these evidences are primary evidences. இந்த primary evidences தான் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டா இருக்கும். லிட்டரரி எவிடன்சஸ் ஆர் செகண்டரி ஒன். அது வந்து இன்டர்பிளேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பாம் லீஃபோட ஏஜ் வந்து இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 இயர்ஸ் மேலே நீங்கள் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. பாம் லீஃபை திருப்பி காப்பி பண்ணி தான் ஆகணும். 200 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்டர்போலேஷன் வந்துடும். ஒரு 50 வருஷத்துக்கே ஒரு லாங்குவேஜ் மாறும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சமயத்துக்கான இன்டர்போலேஷன் தெரியாத இடத்துல சொருகிடுவாங்க. ஆனால் அது வந்து செகண்டரி டேட்டா தான். அதில் வந்து ஆதென்டிக் டேட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லிட்டரரியில் இருக்கும் டேட்டா இல்லைன்னு சொல்ல, பட் ஒரிஜினாலிட்டி வெரி லெஸ். பட் ஆர்கியாலஜிக்கல் மெட்டீரியல் யூ கேன் கெட் பிரைமரி டேட்டா. எல்லாம் ஒரிஜினல் தான். உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க யூஸ் பண்ணது தான் நம்ம எடுத்து நம்ம அதை வச்சு தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆன்டிகுட்டிஸ். இதுவரையும் நாங்கள் 2 மாதத்தில் 1600 ஆன்டிகுட்டி எடுத்திருக்கோம். இந்த வாட்டி மெயின் டெரகோட்டா ஃபிகரின்ஸ். இந்த வருஷம் கிடைத்த டெரகோட்டா ஃபிகரின்ஸ் ஹெட்டு ஒன்று, அது வந்து ஒரு கோட் மாதிரி, அது வந்து ஒரு டார்ஸோ, அந்த ஹெட் ஃபிகரின்ஸ் கிடச்சிருக்கேன். இதை தவிர பீட்ஸ், செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் பீட்ஸ், குவார்ட்ஸ் பீட்ஸ், அதே போல் ஐவரி ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து காதில் சொரிக்கிறது, உங்களுக்கு பாம்படம் சொல்லுவாங்க சின்னதாக, அது ஐவரி. இது அது கிடச்சிருக்கு. அதை தவிர கேம்ஸ்மேன், நிறைய கேம்ஸ்மேன் அண்ட் போன் அண்ட் ஹார்ன் ஆப்ஜெக்ட்ஸ், ஆரோ ஹெட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ், டெரகோட்டா ஸ்பிண்டல் ஓல்டு, தக்காளி சொல்லுவாங்க, நூல்லேருந்து பஞ்சிலேருந்து நூல் எடுப்பாங்க, அந்த தக்காளி அதெல்லாம் கிடச்சிருக்கு. தென் டெரகோட்டா சீல். இந்த வாட்டி டிஸ்கவரினா டெரகோட்டா சீல் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். த ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி சீல். நம்ம ஹரப்பனில் தான் நிறைய சீல் பார்த்துருவோம். ஹரப்பனில் பார்த்தீங்கன்னா எங்கே தோணாலும் ஸ்டேட்டில் சீல் கிடைக்கும். அந்த மாதிரி டெரகோட்டா சீல் வந்து இங்கே கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். தென் த பிராமி, ஒரு 4-5 பிராமி ஷர்ட் இப்போ வந்திருக்கு. அதில் சாந்தன், இத்தன், சில வேர்டிங்ஸ் மிஸ் ஆகிருக்கெல்லாம் கிடச்சிருக்கு. இது இந்த வருஷம் கிடச்ச ரவுலட்டட் ஷர்ட்ஸ், ரோமன் பாட்ரி அண்ட் பர்ஃபரேட்டட் ஷர்ட்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஹரப்பனில் தான் கிடைக்கும். பர்ஃபரேட்டட் ஜான்னு நிறைய ஒரு வெரைட்டிஸ் கிடைக்கும். பட் அந்த வெரைட்டிஸ் வந்து எங்களுக்கு இந்த எக்ஸ்கிவேஷனில் கிடைக்கிறது இப்போ. தென் இந்த இயர் கிடைச்ச ஃபுல் ஷேப் பாட்ஸ். தென் இன்ஸ்டிடியூ, அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஜார்ஸ், 5 வெரைட்டி ஆஃப் ஸ்டோரேஜ். இது பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பவுல்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கு. இன்னும் அதே இடத்துல இருக்கு. இன்னும் நாங்கள் எடுக்கலை, பின்னாடி தான் எடுப்போம் ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கலி. இந்த இடம் வந்து விசிட்டர்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் செப்டம்பர் வரை நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அதான் எங்களுடைய விருப்பம். வந்து பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எப்படி நடக்குது. ஏன்னால் இதெல்லாம் ஒரு ஆதாரம் சேர்ப்பதற்கான ஒரு வேலை. ஒரு ப்ராப்பராக ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு எவிடன்சஸை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். அந்த எவிடன்சஸை வச்சு தான் we can reconstruct our cultural past. மைசூர்லேருந்து வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்காக. தே வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஆக்சுவலி அவங்க வந்தாங்க, மைசூர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். It was a very interesting presentation. Thanks a lot. Could this be the old Madurai? Madurai இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? எனக்கு எந்த எவிடன்ஸஸ் இதுவரை கிடைக்கல. இருந்தா உண்டு, கண்டிப்பா இருக்கலாம். இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இட் ரிக்வயர்ஸ் தரோ இன்னும் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணி பார்த்து எவிடன்சஸ் வரத்தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமே தவிர இதுவரையும் வரல. இருக்கலாம். எல்லாருடைய டவுட் அதான், இருக்கலாம் தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி 13th century திருவிளையாடல் புராணம் ரெஃபர்ஸ் மதுரை வாஸ் எக்ஸிஸ்டட் நியர் மங்களூர். அதற்கான ஆதாரம் இருக்கே தவிர 10th century அப்புறம் அவங்க வந்து அங்கே கடம்ப வனத்தை வந்து அழிச்சிட்டு தான் மதுரையை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போனதா சொல்றாங்க. இன்னும் மதுரையோட டெம்பிளோடைய எபிகிராபிக்கல் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா 10th century மேலே எந்த எவிடன்ஸும் மதுரை டெம்பிளுக்கு இல்லை, மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு. தட் இஸ் ட்ரூ.
நம்மளுக்கு வந்து இன்னும் அரௌண்ட் மதுரை தான் உங்களுக்கு வந்து ஜெயின் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்கிறதே தவிர இப்போ இருக்க ப்ரெசன்ட் மதுரையுடைய மீனாட்சி அம்மன் டெம்பிளோ நியர்பை டெம்பிளோ மதுரையில் இருக்க டெம்பிள்கோடைய எந்த இன்ஸ்கிரிப்ஷனும் நாட் மோர் தென் 10,000 ஏடி. ஏடி 10,000 ஏடி தான் லாஸ்ட் நம்ம மீனாட்சி அம்மன் கிடைக்கிற கோயிலில் கிடைக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். தட் வாஸ் வெல் டாக்குமெண்ட் பை தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். 1000 ஏடி 10th century ஏடி 10th ஏடி. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஏன் அது ஒரு டவுட்ஸ் இருக்கு. பட் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்காங்கிறது தெரியல. ஆயிருக்கலாம். நிர்ணயிச்சாதான் நிறைய விஷயங்களை நீங்க வந்து கொண்டு போக முடியும். ஆமா, ரிமோட் சென்சிங்ல சார் ஆக்சுவலி நீங்க பேலியோ சேனலை கண்டுபிடிச்சிடலாம். பட் யூ கேன் நாட் ஐடென்டிஃபை சைட். ஐடென்டிஃபைங் சைட் வந்து யூ ஹேவ் டு மேக் அ சர்வே பண்ணா ஒளியே நீங்க சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ரிமோட் சென்சிங் வந்து ஒன்லி சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர சர்ஃபேஸ் பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தருமே தவிர வைகை ஆற்றுப்பாதை வைகை ஆற்றுப்பாதை. ஏன்னா பிளைன்ஸ்ல வரும்போது வைகை ஆறு வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அணைப்பட்டிக்கு அப்புறம் உங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை தாண்டின பிறகுதான் உங்க வந்து வைகை வந்து பிளைன்ஸ்லேயே ஓட ஆரம்பிக்குது. உங்களுக்கு மதுரைக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி தான் உங்களுக்கு பிளைன்ஸ்லேயே இறங்குது வைகை. அது முன்னாடிலாம் மலையில தான் இருக்கு. மலையிலேருந்து வந்து பிளைன்ஸ்ல இறங்குது. அதனால ஆமா, ஹேபிடேஷன் சைட்ஸ் மேக்ஸிமம் பிளைன்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த சைட்டும் பிளைன்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா சைட்டும் மேக்ஸிமம் ஐடென்டிஃபை பண்ண சைட் வந்து 100 சைட் சொன்னேன் இல்லை சார், அது எல்லாமே பிளைன்ஸ்ல தான் இருக்கு. சார் ஹரப்பாவோட ஏதாவது ஒப்புமை இருக்கா? ஹரப்பாவோட ஒப்பு பண்ண இன்னும் அதுக்கான எவிடன்ஸ் வரல சார். ஹரப்பா டேட்டிங் வந்து உங்களுக்கு 3rd century 3000 BC. இது வந்து இன்னும் டேட்டிங் பண்ணல. சயின்டிபிக் டேட்டிங் ஒன்றும் சிரமம் கிடையாது. டேட்டிங் பண்ணலாம். டேட்டிங் வந்து கார்பன் கிடைக்கிறத பொறுத்து தான். கார்பன் வந்து ஹேபிடேஷன் லேயர்ல வந்து எந்தெந்த லெவல்ல கிடைக்குதோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து டேட்டிங் பண்ணாதான் வந்து அக்யூரேட் டேட் கிடைக்கும் சார். இது எஸ்கிவேஷன்ஸ் இன் ப்ராசஸ். நான் வந்து முடிச்ச பிறகு தான் டேட்டிங்கே பண்ண முடியும். எனக்கு இன்னைக்கே பண்ணி கொடுன்னா என்னால் முடியாது. நாங்கள் கண்டுபிடிச்சதை வந்து நாங்கள் வந்து இப்போ வெளியே சொல்லியிருக்கோம். இன்னும் வந்து இட் வில் டேக் டைம். ஏன்னா டேட்டிங் பண்ணுறது வந்து பாட்டு வந்து ஏன்னா டேட்டிங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லாருமே வந்து யூஎஸ்க்கு வந்து பீட்டா அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே அனுப்புகிறாங்க கார்பன் டேட்டிங்க்கு. பட் இட் ரிக்வயர்ஸ் அப்ரூவல். கவர்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் எல்லா டேட்டாவும் அனுப்ப முடியும். இல்லைன்னா அனுப்ப முடியாது. அது டைம் எடுக்கும் கொஞ்சம். பட் கார்பன் ஹோப்ஃபுல்லி. ஆனால் இது இண்டஸ் வரையும் ஒப்பிட முடியாது. இண்டஸ் கல்ச்சர் இஸ் செப்பரேட். இது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு அகலாய்வு, தமிழ்நாட்டு நாகரிகத்துக்கான ஒரு அகலாய்வு. தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு இனிமே தான் டேட் பண்ணணும். டேட் பண்ணாதான் இந்த டேட்டா வச்சு தான் இனிமே வந்து ஃபியூச்சர் ரிசர்ச் வந்து இருக்கும். சார் நீங்க கூகுள்ல ட்ரை பண்ணீங்களா அந்த பேலியோ சேனல் டிராப் பண்றதுக்கு? கூகுள்ல வராது சார். கூகுள்ல உங்களுக்கு இமேஜரி தான் வரும். கூகுள்ல பேலியோ சேனல் வராது. உங்க சேட்டலைட் இமேஜரி எடுத்தா தான் உங்களுக்கு பேலியோ சேனல் வரும். ஏரியல் போட்டோகிராஃப்ஸ் பண்ணலாம். பட் கூகுள்ல பாத்தீங்கன்னா கூகுள்ல வராது உங்களுக்கு. சேட்டலைட்ல இஸ்ரோட கேட்கணும். அவங்க வந்து ஜியோகிராபிக்கல் இது இருக்குல்ல, அந்த போட்டோகிராஃபி ஆமா அது தருவாங்களே தவிர இந்த மேப்பிங் போட்டோகிராஃபி எல்லாம் வராது. அதுல வந்து பேலியோ சேனல் எடுக்க முடியாது. அது இஸ்ரோல கேட்டா உங்களுக்கு தனி ஸ்பெஷல்லா உங்களுக்கு சேனல் மட்டும் அவங்க கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆறையும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதுல பார்க்கலாம். அதுல சில இந்த மாதிரி இடம்லாம் கிரிட்டிக்கல். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மீட்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாண்ட் டெபாசிட்டே வருது. 6 மீட்டர் வரையும் உங்களுக்கு செடிமெண்ட் இருக்கு. 6 மீட்டர் வந்து செடிமெண்ட் இருக்கும். 6 மீட்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாண்ட் டெபாசிட்டே இதுல வருது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த ஆறு வந்து மாறி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க செட்டில் ஆயிருக்கலாம். That's right, sir. But still, there will be evidences to show that there was like your Pala. Like your Pala, Pele Pala, தெரியுங்க. The doubt is that the antimony சொன்னீங்க இல்லையா? ஆமா. Did you analyze that antimony? But how could you say it's a copper antimony and all? This is copper antimony rod. Antimony rod வந்து copper தான் அது. Copper has been analyzed, checked. Antimony பாத்தீங்களா? Antimony rod வந்து கண்மை போடுறது தான். உங்க அதுக்கு ஏத்த மாதிரி குமிழ் இருக்கு அதுல. அவங்க கரோஷன்னால தெரியல. அது க்ளீன் பண்ண பிறகு தான், அந்த கரோஷன்ஸ் எடுத்த பிறகு தான் அது கிளியர் அந்த ஆன்டிமனி ராட் உங்களுக்கு வரும். ஏன் கேட்குறேன், ஆன்டிமனி we are not getting in our state. காப்பர் இஸ் ஓகே, பக்கத்தில் கிடைக்குதுங்க, அதனால தான் கேட்டேன். இல்லை, காப்பர் வந்து சோர்ஸ் மெட்டீரியல் வந்து காப்பர் வந்து நமக்கு வர்றது வந்து இங்கே தான், ராஜஸ்தான் தான்.
ராஜஸ்தான் வேற எங்கேயும் கிடையாது இந்தியாவில். பிசினஸ் வந்துருக்கணும். ஆமா, அயன் வந்து உங்களுக்கு கர்நாடகா. ஆனா அயன் இங்கேயே கிடைக்கும். இங்க லேட்டரைட்ல அயன் கிடைக்கும், மேக்னடைட் கிடைக்காது. மேக்னடைட் கிடைக்கிறது வந்து கர்நாடகா. No, we have plenty of magnetite in திருவண்ணாமலை. நீ இப்போ recently identified. அது 100 years வர விட்டுட்டாங்க. Regarding this கவர் ஆகுதுங்களா லேண்ட் உங்களுக்கு? You are saying everything is in depth. எப்படி கவர் ஆகுதுங்க? How this soil is getting over? Actually sir, the over of period abandons the settlement. Actually நான் சொல்றேன்னா இது 10th century ஏரி வரையும் தான் settlement வந்து existed. சரி. ஆஃப்டர் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 years மேல ஆயிடுச்சு. இது abandoned settlement. சரிங்க. அது கவர் ஆகுதுங்க. கவர் ஆயிடும். ஆக்சுவலி நேச்சுரல் டெபாசிட் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. விண்ட் எரோஷன்ஸ், ஏதாவது பில்டிங் கொலாப்ஸ் ஆறது, அதுல உண்டாகிறதான் டெபாசிட், ஆர்கியலாஜிக்கல் டெபாசிட்ஸ். அது நேச்சுரல் டெபாசிட்ஸ் தான் உங்களுக்கு, மேன்மேட் டெபாசிட் வராது. மேன்மேட் கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக் நேச்சுரல் கொலாப்ஸ் ஆகி நேச்சுரல் டெபாசிட்ல உருவாகிறதான் அமௌண்ட். Thank you very much. தேங்க்யூ. ரோமன் பாட்ரிஸ் கிடைச்சதாக குறிப்பிட்டிருக்கீங்க. சொல்லுங்க சார். அதுல ரோமன் காயின்ஸ் எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல சார், இதுவரை ரோமன் காயின்ஸ் கிடைக்கல சார். கேட்டீங்கன்னா வைகை ஆற்றினுடைய கரையில நிறைய இடத்துல கேவி ராமனே மதுரையிலேயே ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு ரோமன் காயின் கிடைச்சிருக்கு. அதே போல உத்தமபுரம் வந்து ரோமன் காயின் கிடைச்சிருக்கு. அழகன் குளத்திலையும் வேலண்டைன் அழகன் குளத்திலையும் கிடைச்சிருக்கு. பட் ரோமன் காயின் இங்க கிடைக்கல, இதுவரை கிடைக்கல. ரோமன் பாட்ரிஸ் உள்ள கிடைச்சது. ரோமன் பாட்ரிஸ் கிடைக்குதே தவிர ரோமன் காயின் கிடைக்கல. அரிட்டேன் கிடைக்குது, ரவுலெட்டட் கிடைக்குது. ரவுலெட்டும் கிடைக்குது. ஆம்ஃபோரா கிடைக்கல. ஓகே, thank you. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பண்ணி இந்த அறிக்கை வந்துருச்சா வெளியே? எது ஆதிச்சநல்லூர்? ஆதிச்சநல்லூர் பண்ணவரை தான் கேட்கணும். ஏன்னா இல்ல நீங்க என்ன கேட்டா என்ன தெரியாது, நான் பண்ணல. நான் உங்க பாணியிலே போய் சொல்லணும். நான் வந்து ஆதிச்சநல்லூர் 2005 ஆதிச்சநல்லூர் அகழாய்வு முடிஞ்சது. 2016 வந்து 16 ஆயிடுச்சு. 2016 உங்க கட்டுப்பாடுல வராதா? உங்க இதுல அது வரலையான்னு கேட்டேன். அது எங்க இதுல வரல. அவங்க பண்ணது வந்து சென்னை சர்க்கிள்ல இருக்கவங்க பண்ணாங்க. அதுதான் ஏன்னு கேட்டேன். அத வந்து எங்களுடைய அகழாய்வு பிரிவு பண்ணல. சர்க்கிள் பண்ணாங்க. அது என்ன கன்ஸ்டன்ட்னு எங்களுக்கு தெரியல பேசிக்கலி. அது வந்து இப்ப வந்து பிரஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நியர் அபவுட் 54 எஸ்கவேஷன்ஸ் ரிப்போர்ட் இந்தியால பெண்டிங் இருக்கு. ஏன்னா 10 ஆண்டுகள் ஆகி போச்சு. 54 தகவல்கள் என்ன வருதுன்னா வரணும். அது அதுக்கு உடனே வரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி பிரான்ச்னு தனியா உருவாக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இப்போ தகவல்கள் என்ன வருதுன்னா இப்போ அது 7000க்கு போகுது. என்னன்னா கீழடி வந்து இப்போ 2300 2500 வச்சுக்கோமே. அது டேட்டா அவர் சொன்னாதான் தெரியும். வெளில சொல்லல. எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு எனக்கு யூகமாக இருக்கலாமே தவிர நான் வந்து அது அன்சர்டில் அது பப்ளிஷ் ஆகல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லல, அமர்நாத்துக்கு சொல்லல, உங்களுக்கு சொல்லல. எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு அங்க இருக்கிற மண்டை ஓடுகளை ஆய்வு செய்வதில் கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுக்கு உட்பட்டது என்று ஒரு மண்டை ஓட்டு காது மூக்கு தோட்டை மண்டை போட்டு நிபுணரும் நாங்க அமெரிக்காவில் இருக்கிற நிபுணர் ஒரே கருத்தை சொல்லி இருக்கிறதாக தகவல் கிடைச்சது. தகவல் தான். ஏன்னா அது வெளியே வந்தாதான் அதை வந்து நீங்க வந்து நம்ம கேட்க முடியும் ஆராய்ச்சி பத்தி. ஏன்னா அந்த இங்க ஹைதராபாத்ல இருக்கவங்க அதை செஞ்ச இல்ல அது வந்து ஆதிச்சநல்லூர் நீங்க சொல்ற பியூர் பரியல் சைடு தான். அது எஸ்கவேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 155 முதுமக்கள் தாலியை வந்து எடுத்திருக்காங்க. அது சென்னையில தான் இருக்கு. இன்னும் அதோட ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதோட எலும்புகள் வந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து ஒன்னா உங்க எலும்புகளை பத்தி தெரியும், கஸ்டம்ஸ் பத்தி தான் தெரியுமே தவிர அதுல வந்து கார்பன் டேட்டிங் நீங்க பண்ண முடியாது. ஏன்னா எலும்புல கார்பன் டேட்டிங் பண்ண முடியாது. உங்களுக்கு கார்பன் இருந்தா மட்டும்தான் கார்பன் டேட்டிங் பண்ணுவோம். 7000 டேட் சொன்னீங்கன்னா எந்த பேஸ்ல சொல்றாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கார்பன் இருந்தா மட்டும்தான் நீங்க அக்யூரேட்டா வந்து கார்பன் ஏஎம்எஸ்ஆர் டேட் வந்து பண்ண முடியவே தவிர எலும்புகளை வைத்தோ பாட்ரியை வச்சோ டேட் பண்ண முடியாது. தெர்மல் எமிஷன் கூட நம்ப முடியாத டேட் ஆயிடுச்சு. கார்பன் டேட்டிங் மட்டும்தான் அக்யூரேட் டேட்டிங்கா இருக்கு. ஏன்னா அது ஆஃப் லைஃப் ஸ்பேன் இருக்கு. அந்த கார்பனை இது பண்ணும்போது டிவைட் அந்த டேட் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர பரியல் சைட்ல கார்பன் கிடைக்காது, சான்ஸ் இல்லை. இன்னொன்னு இப்போ நம்ம அகழாய்வுகளுக்கு பணம் நிறைய வேணும். ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சரி, எங்க இந்தியாவை முடிச்சோம் ஒரு குறிப்பிட்ட அகழாய்வுன்னு சொன்னா 1 கோடியோ 2 கோடி. இப்ப நீங்க உங்களுடைய இடத்த எடுத்துக்கிட்டா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் இருந்தா தான் எதையாவது ஒரு ஏக்கரையாவது நீங்க பண்ண முடியும். ஆனால் அந்த அளவுக்கு அரசாங்கத்தை பணம் ஒதுக்கப்படுகிறதா? இன்னும் ஒரு கேள்வி. அரசாங்கம் நினைத்தால் ஒதுக்கலாம். ஏன்னா அரசாங்கம் நினைத்தால் ஒதுக்கலாமே தவிர அது கேட்கறவங்களை பொறுத்து இருக்கீங்க. எஸ்கவேட்டர் போய் கேட்கணும், டிமாண்ட் பண்ணணும். நான் இந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நான் ப்ரெஷரைஸ் பண்ணா மட்டும்தான் காசு கொடுப்பான். எனக்கு
கேட்டா அமர்நாத் ஒருத்தர் சார் இல்ல நான் வந்து டைரக்டர்டையும் சண்டை போடுவேன், டிஜிட்டையும் சண்டை போடுவேன். சண்டை போட்டாதான் வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது. கலாம் இல்லையா, நீ கொடுக்கறது முடியாதுன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஒரு சின்ன டீமை வச்சுக்கிட்டு, எங்கிட்ட டிராப்ட்ஸ்மேனும் கிடையாது, சர்வேயரும் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் வந்து எங்கள் சென்னை சர்க்கிளோ பக்கத்தில் இருக்க சர்க்கிளில் எடுத்துகிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். பட் ப்ரெஷரைஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு எய்மில் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. முன் வந்து ஸ்டேட் ஆர்கியாலஜியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் வருஷம் ஒரு எக்ஸ்கிவேஷன் பண்ணுறாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி தோன்றாங்க. அதே போல் தமிழ் யூனிவர்சிட்டியும் பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு முழுமையான ஆய்வாக வந்து யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அகலாய்வு பண்றது மட்டும் வெறும் ஒரு இடத்த பார்த்துட்டோம்னா தோணும்னு இருக்கக்கூடாது. அது ஆக்சுவலா அந்த இடத்தை அப்ரோச் பண்றதுதான் ஒரு மெயின். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் கீழடி? எல்லாரும் என்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி வந்து எப்படிங்க கீழடி கண்டுபிடிச்சிங்க? ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் மெத்தடாலஜிங்க. ஆர்கியாலஜியை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சு நம்மளும் ஒரு சைட் தோண்டலாம். அதே வேலைதான் நாங்க முதல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம், சைட்டை ஐடென்டிஃபை பண்ணோம், சைட்டை கண்டுபிடிச்சு சைட்டை தோண்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் சைட்டோடைய கிடைத்த பொருட்களை வைத்து ஆய்வு செய்வது அடுத்த கட்டம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ எல்லாம் இந்த இப்போ ஆட்சியாளர்கள் வந்து பொதுமக்கள் அரசு இருக்குல்ல, தனியார் ரெண்டையும் சேர்ந்து கலந்து பண்ற மாதிரி ஒரு அறக்கட்டளையாக மூலமாக எது வேணாலும் பண்ணலாம். அது பண்ண அரசாங்கம் நினைச்சா அது வேணாலும் பண்ணலாம், அரசாங்கம் பண்ணலாம். ஆனால் இதுக்கான அரசாங்கத்தில் ஏதாவது வழி இருக்காங்கிறது, ஏன்னா நீங்க துறை சார்ந்தவர். எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணலாம் சார், எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணலாம். எல்லா கவர்மெண்ட்லயும் ஃபண்ட் இருக்கு, நினைத்தால் பண்ணலாம். ஏன்னா பணம் இல்லைன்னு சொல்லிதான் எல்லாம். இல்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பணம் எல்லா கவர்மெண்ட்லயும் பணம் இருக்கு. யார் இல்லைங்களா பணம் இல்லைன்னு? கவர்மெண்ட் பண்ண நினைக்கணும். அந்த பண்ண வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தர் வேணும். சரி, அப்பதான் செய்ய முடியும், இல்ல செய்ய முடியாது. தூண்டல் அல்லது குத்து அதை சொல்றோம்ல, பின்னாடி இடிக்கிறதுன்னு சொல்றோம். அப்பதான் வேலை நடக்கும், இல்ல நடக்காது. சரி, சரியா, நல்லது சார். அது ட்ரேட் ரூட் தான் பேசிக்கலி. ஆனா கீழடிங்கிறது இன்னும் வந்து கன்ஃபார்மா வந்து என்ன ஊருன்னு தெரியல. அது வணிக பாதையிலிருந்து மதுரைக்கு போனதால அதே மதுரையாங்கிறது டவுட் தான் இருக்கு. தொடர்பு இருக்கிறனால அளவன்குளம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லியா போட்டவன் தான். நம்ம கொற்கை சொல்லணும், கொற்கை வந்து போட்டவனா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா துறைமுகங்களும் பண்டைய காலத்தில் பாத்தீங்கன்னா முகத்துவாரத்தில் தான், நதியின் முகத்துவாரத்தில் தான் எல்லா துறைமுகம் இருக்கும். அரிக்கமேடு பார்த்தா உங்களுக்கு முகத்துவாரம் வந்து அரியாங்குப்பம் ஆறு, காவேரி மூவ் பண்ண வந்து காவேரி, வைகையுடைய முகத்துவாரம் வந்து அளவங்குளம். அளவங்குளம் தான் ஆக்சுவல் முகத்துவாரம். கொற்கை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ற பொழுது நாங்க இருந்தேன். அப்பொழுது நான் சொல்றது 74. ஆமா. அங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லா இதுவும் கிடைச்சது. கார்பன் டேட்டிங்கும் கொடுத்தோம், பண்ணிருக்கீங்க. 785 DC, அதாவது இருக்கிறதே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு பழமையான தொன்மையான கால கணக்கீடு. ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அண்மையிலே டாக்டர் ராஜன் அவர்கள் பொருந்தல் என்ற இடத்திலே அகழ்வாராய்ச்சி பண்ற பொழுது அவரை ஒட்டுக்கொண்டு என்கிறார். அமெரிக்கா இதில் பண்ணிருக்கோம். நாங்க மாங்குடியில பண்ணோம். மாங்குடி மருதனார் இருந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ற பொழுது போலன் அனாலிசிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுலயும் உங்களுக்கு 5th century வரைக்கும் டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சிகள் அல்ல, பல செய்திகள், தொன்மையான செய்திகள் கிடைக்கின்றன. இதை காரலேட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு துறையும் பண்ணி கொண்டு இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தொல்லியல் துறை, மத்திய தொல்லியல் துறை, நீங்க இப்ப பண்றீங்க. ஒரு அருமையான ஒர்க் அது. இது வந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றுக்கு ஒரு அருமையான ஒர்க் அது. இது எல்லாருமே கைத்தட்டணும். பணிகள் அது. இது வந்து அதை வந்து நீங்க அலூஃபா அப்படி கொண்டு போகாம எல்லாவற்றையும் சான்றுகளையும் ஒப்பிட்டு நோக்கி இது ஒரு தமிழுடைய வரலாற்றுக்கு பண்பாட்டுக்கு ஒரு தொன்மையான ஒரு சான்றை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அது தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு கண்டிப்பா சார் சேவை என்ற. கண்டிப்பா சார். நாங்க வந்து ஆக்சுவலி இது கீழடியை மட்டும் நாங்க வந்து பண்ணல, கீழடியை ஒட்டி அந்த வைகை பகுதி முழுவதையும் நாங்கள் ஆய்வு செஞ்சிருக்கோம். வைகை பகுதியில் பண்ண சின்ன சின்ன அகழாய்வுகளையும் நாங்கள் வந்து ரிலேட் பண்றோம். அதை தவிர முக்கியமாக சார்
அழகன் குளத்தை வந்து நாங்கள் ரிலேட் பண்றோம். ஏன்னா அழகன் குளம் எங்களை பொறுத்தளவு வந்து பாண்டியர் காலத்து துறைமுக நகரமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அழகன் குளம் வந்து என்னுடைய ஒரு வியூல பார்த்தோம்னா அது சரியா வந்து எஸ்கிவேஷன் பண்ணல. அது 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 நம்ம யாரா சார் அது அந்த அழகன் குளம் மாதிரி ஒரு சைட்டு வந்து தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை சார். அது இன்னொரு அரிக்கமேடை விட பெரிய நகரம் சார். அது பெரிய ஒரு துறைமுக நகரம். ஆமா, கொர்க்கை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஜென்ரலி பாத்தீங்கன்னா நதியின் முகத்துவாரத்தில் தான் என்னைக்குமே வந்து அந்த காலத்தில் வந்து துறைமுகம் இருந்தது. உங்க பட்டணம்னு சொல்லுவாங்க இங்க முசிறி, அதுவும் பாத்தீங்கன்னா பெரியாருடைய முகத்துவாரம் தான். கொர்க்கை பாத்தீங்கன்னா எந்த நதியின் முகத்துவாரம் கிடையாது, உள்ள இருந்திருக்கு. கொர்க்கை ஒரு செட்டில்மெண்டா இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல நாங்க செட்டில்மெண்டா இருக்கலாம், பட் துறைமுகமா இருந்திருக்கலாமா என்பதுதான் கேள்விக்குறி. துறைமுகம் இவங்க சொல்றாங்க சி வந்து பேக், ஆமா அது சொல்றாங்க, பட் அதற்கான ஆதாரங்கள் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணல. அதனாலதான் டேட்டிங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கண்ட்ரோவர்சியில வருது. அதுக்கு நீங்க பண்ண சி வந்து விட்ரா ஆயிருக்குன்னா அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஸ்டடி பண்ணணும். விட்ரா ஆயிருக்கா இல்லையா, அதோட டெபாசிட்ஸ் இருக்கான்னு நீங்க ஒரு ட்ரையல் ட்ரென்ச் ஒரு நம்ம 4-10 இடத்துல இப்ப கடல் இருக்க வரையும் போட்டு பாத்தீங்கன்னா தான் அதோட டெபாசிட்ஸ் தெரியும். அவ்வளவு படம் வேணாம் சார். இப்போ ட்ரென்ச் பண்ணாலே உங்களுக்கு மரீன் ஆர்கானிசம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, வித்இன் யூ கேன் மேக் அவுட். ஆமா, நாங்க இப்போ லோத்துல குஜராத்ல பண்ணாங்க. குஜராத்திஸ் டெல்லிங் வார இதுன்னு சொல்றாங்க டாக்யார்டுக்கான எவிடன்சஸ் இருக்கு. ஏன்னா சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சால்ட்டியா தான் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சால்ட்டியா, எங்க வேணாலும் நீங்க தோண்டி பார்த்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பிட் போட்டீங்கன்னா சி இருந்ததற்கான ஒரு அறிகுறி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி வந்து கொர்க்கையில பண்ணல. அந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க கொர்க்கைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி உங்க டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாமே தவிர கொர்க்கையை மட்டும் எஸ்டிமேட் பண்ணிட்டு கொர்க்கையில் இந்த மாதிரி கிடைச்சது, கார்பன் டேட்டிங் கிடைச்சது, அதெல்லாம் பண்ணிருக்காங்க ப்ராப்பரா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் கொர்க்கைக்கும் அந்த கடலுக்கும் வந்து நீங்க ரிலேட் பண்ணி கொஞ்சம் பேப்பர் இருக்கு, சொசைட்டியில் இருக்கு, அண்ட் கரண்ட் சயின்ஸ் பேப்பர் இருக்குங்க. ஐ சென்ட் இட் டு யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தகவலாற்றுப்படை திட்டத்தின் கீழே 13வது சொற்பொழிவு. அவருடைய பேர்ல வந்து அமர்நாத்னு இருக்கு. அமர்நாத் வந்து ரொம்ப உயரத்துல இருக்கு, ஆனா அவருடைய இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப ஆழத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, தன் எடுத்துக்கொண்ட பணி என்ன பணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்கிறது ஒண்ணு நல்லா தெரியுது. எனக்கு என்ன தெரியும் எது தெரியாது ரொம்ப தெளிவா. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் தெரியும், இந்த டேட்டிங் என்னால சொல்ல முடியாது. அது மாதிரி பல கேள்விகள் கேட்கும் போது கூட சில பேர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, என்ன ஆக்சுவலா இருக்கோ அதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய பெருமையை நான் கருதுறேன். ரொம்ப ஒரு ஹிஸ்டாரியன்ஸ், ஒரு வரலாறு எழுதக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிற்கால சந்தேகங்கள் இதை வச்சுதான் மேல அவங்க டெவலப் பண்ண முடியும். அதுல ரொம்ப அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த சொற்பொழிவுல அவங்கள அழைச்சதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிக்கிறேன். பார்வையாளர் வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய காந்திராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.